இந்த ஸ்கிரீன் எல்லாருக்கும் கிளியரா விஷுவலா இருக்குதா? லைட்ஸா சார் இருக்குது, பிளாக் கலர்ல இருக்குது. இல்ல ஃபுல்லா பிளாக்ல இருக்குதா? ஓ சார். ஃபுல்லாவே பிளாக் அப்படித்தானே? ஓ சார். ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்டா எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? ஃபார்மகாலஜில டயபெட்டிக் மெலைட்டஸ். டயபெட்டிஸ் மெலைட்டஸ் பார்த்துட்டு இருக்கிறேன், சரிதானே? அப்ப லாஸ்ட் கிளாஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆகில்லாட்டியும் பரவாயில்ல. இந்திய கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும், சரிதானே? அப்ப முக்கியம் இந்த ஹெடிங் வந்துட்டு வெறுமனே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நாங்க படிக்கிறது இல்லை, விளங்குதா? அதையும் தாண்டி மிச்சம் எங்களோட லைஃப்க்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஹெடிங் உண்டு. சம்டைம் அது எங்களுக்கே டிரெக்ட்லி ஹெல்ப் பண்ணேலும், இல்லாட்டி எங்களை சுத்தி உள்ள அடுத்த ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணேலும் இந்த நாலேஜை நீங்க வச்சிருக்கிறதால. ஓகே தானே? அப்ப அந்த மைண்ட் செட்ல இன்னைக்கு பாடத்துக்கு போ, சரிதானே? ஓகே, அப்ப டயபெட்டிக் மெலைட்டஸ்ல நாங்க மெயினா பார்த்துட்டு இருக்கிறது இந்த வேர்ட். சொல்லுங்க அப்ப, இந்த வேர்ட் எல்லாருக்கும் ஃபெமிலியரா இருக்குதா? எல்லாருக்கும் தெரியுதாண்டு? சொல்லுங்க, என்ன ரைட் பண்ணிருக்கிறேன்? ஹைப்பர்கிளைசீமியா. இப்ப கிளைசீமியா. நான் பேசுறது பிரேக் ஆகுதா? இல்ல சார். நான் கதைக்கிறது கொஞ்சம் டைம் விட்டு கேக்குது, அப்படி ஒண்ணும் இல்ல தானே? இல்ல சார். நீங்க இல்ல சொல்றது லேட் ஆகிறதால எனக்கு ஒருவேளை அப்படியோண்டு விளங்குது. அப்படியா இல்லையா? குயிக்கா இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி இல்ல சார். சரி, அப்ப ஓகே. அப்ப பாருங்க, இந்த வேர்ட் கூட ஓரளவு விளங்குற மாதிரி தான் ரைட் பண்ண. அப்ப உங்களுக்கு ரீட் பண்ண ஏழுமா இருக்குதே. அப்ப நீங்க வருங்காலத்துல கட்டாயம் பார்மசிஸ்டா ஆக, சரிதானே? பார்மசிஸ்டுக்குரிய ஒரு டேலண்ட் தான், இல்லாட்டி ஒரு ஸ்கில் தான் அந்த வேர்ட்ல ஆரம்ப கட்டத்தை வச்சு, சரியா? அதை கொஞ்சம் ரீட் பண்ற மாதிரி இருக்கும். அதை வச்சு பின்னுக்கு என்னமோ கிரிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் என்னது சேர்த்து ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணி கொள்றது, சரியா? அப்படி நினைச்சு ஃபார்ம் பண்ற இல்ல, அது பிராக்டிஸ்ல வரதான். அப்ப குட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிறீங்க, ஃபைனல் ஸ்டெப்புக்கு போய் கொலையல். சரி, சொல்லுங்க. அப்ப ஹைப்பர்கிளைசீமியா பார்த்துட்டு இருக்கிறோம். முதலாவது, வாட் இஸ் ஹைப்பர்கிளைசீமியா? ஹைப்பர்கிளைசீமியாண்டா என்ன? High blood glucose level in the blood. வெரி குட். எங்கட பிளட் வெசல்ஸ்ல எதிர அளவு கூடுறது? நீங்க சொன்னீங்க, சரி சொல்லுங்க. குளுக்கோஸ் அளவு. குளுக்கோஸ் அளவு இருக்க தேவையான அளவை விட கூடி காணப்படுறத நாங்க ஹைப்பர்கிளைசீமியான்னு சொல்றோம், சரிதானே? இப்ப வெரி குட், அது சரியா தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப அதுக்கு அடுத்தது நாங்க பார்த்தோம், எங்கட பிளட்டுக்கு எந்த எந்த வழிமுறை மூலம் குளுக்கோஸ் வரையிலும், அதே மாதிரி எங்கட பிளட்ல உள்ள குளுக்கோஸ் என்னென்ன வேலைகளுக்கு தேவைப்படையல் பார்த்து, சரியா? அத ஒழுங்கா விளங்கி கொண்டா உங்களுக்கு மெடிசின்ஸ் படிக்கிட்ட, ட்ரக்ஸை படிக்கிட்ட ஈஸியா இருக்கும், சரிதானே? அப்ப பார்ப்போம். முதலாவது, எங்களுக்கு பிளட்டுக்கு எங்கெங்க இருந்து குளுக்கோஸ் வர, எங்கெங்க இருந்து குளுக்கோஸ் எங்களோட பிளட்டுக்கு கிடைக்க போகுது, சரிதானே? சொல்லுங்க பார்ப்போம், எங்கெங்க இருந்து கிடைக்கிற? நாங்க சாப்பிடுற சாப்பாடு மூலமா, டயட்டரி. மெயினா டயட்ல இருந்து கிடைக்கும். வெரி குட். அப்ப டயட். வேற எந்தெந்த வழி மூலமா கிடைக்கிது? குளுக்கோனியோஜெனசிஸ். வெரி குட், நல்ல வேர்ட். சொல்லுங்க திரும்ப, உடைச்சு உடைச்சு சொல்லுங்க பாப்போம். குளுக்கோனியோஜெனசிஸ். அப்படின்னா என்ன மீனிங்? குளுக்கோஸ் தொகுக்கப்படுறது. குளுக்கோன்ன்றது பாருங்க, குளுக்கோஸ குறிக்கிறது, சரியா? குளுக்கோஸ சிந்தசிஸ் பண்ற மெத்தட். ஓகே, அடுத்தது
தொகுப்பு வேற ஓ இது குளுக்கோஸ் தொகுப்பு சரி. வேற என்ன மெத்தட்? இன்னும் ஒரு வழி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், இன்னொரு மெத்தட் மூலமா. கிளைகோஜினோலைசிஸ். உடைச்சு சொல்லுங்க கஷ்டம். கிளைகோன் சரியா? அப்ப கிளைகோன்ன்றது என்னத்தை குறிப்பிடுது இந்த இடத்துல? நாங்க படிச்ச கிளைகோஜன் இல்லையா? ஓகே ஓகே. இந்த கிளைகோன்ன்றது கிளைகோஜன். சொல்லுங்க. கிளைகோன் குளுக்கோஸா உடைக்கப்பட்டது. வெரி குட். பாருங்க, இது ரெண்டுமே குளுக்கோஸ் தொகுப்பு தான். விளங்குதா? தனியா முதலாவது குளுக்கோஸ் தொகுப்பு ரெண்டாவது குளுக்கோஸ் தொகுப்புன்னு சொல்லல. அது ரெண்டுல இருந்துமே என்ன வார குளுக்கோஸ் தான் வார. சரிதானே? இதுல என்ன விஷயம்டா சொல்லுங்க. இந்த ரெண்டாவதுல கிளைகோன், அதாவது அப்ப என்ன அர்த்தம்? கிளைகோன் எப்ப சொன்னேன்? கிளைகோஜன். கிளைகோஜன்ல இருந்து எது வாருது? குளுக்கோஸ். குளுக்கோஸ் வருது. அப்ப இந்த மெத்தட் கிளைகோஜன் இல்லாத அடுத்த லிபிட் இல்லாட்டி புரோட்டீன்ல இருந்து குளுக்கோஸ் வருது. எழுதுறது மிச்சம் எழுத்து சின்னதா இருக்குதா? விளங்குதா? சம்டைம் நீங்க மொபைல்ல பாக்கிட்ட எழுத்து சின்னமா விளங்குதா? இல்லாட்டி மேனேஜபிளா? மேனேஜபிள் சார். அடுத்தது, இப்ப இந்த 3 மெத்தடாலையும் எங்கட பிளட்டுக்கு குளுக்கோஸ் வரையுது. இப்ப வந்த குளுக்கோஸ் என்னென்னத்துக்காக பயன்படுத்தப்படையிலும்? சொல்லுங்க பாப்போம். கிளைகோலைசிஸ்கா. முதலாவது ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு, ஏடிபி உற்பத்தி, என்னோட சக்தி உற்பத்திக்கு. அதுக்கு தானே என்ன சொல்ற? ஏ லெவல்ல படிச்ச கிளைகோலைசிஸ். செல் ரெஸ்பிரேஷன் கலச்சுவாசம் படிச்சது. ஓகே, அதுக்கு குளுக்கோஸ் பயன்படுத்தப்பட்டது. வேற வேற என்னத்துக்காக குளுக்கோஸ் பயன்படுத்தப்படையில? கிளைகோஜீனசிஸ் ஸ்டோரேஜ்காக. கிளைகோஜனை உற்பத்தி செய்யறதுக்காக. கிளைகோஜனை உற்பத்தி செய்யறதுக்காக. அதுக்கு என்ன பேர் சொல்ற? கிளைகோஜெனசிஸ். கிளைகோஜெனசிஸ் என்னது? குளுக்கோஸ்ல இருந்து திரும்ப யார் உற்பத்தி செய்யற? கிளைகோஜன். இங்க மாத்தி நடந்த பாருங்க, மேல கிளைகோஜன்ல இருந்து குளுக்கோஸ் உற்பத்தி செஞ்ச, இங்க குளுக்கோஸ்ல இருந்து கிளைகோஜன் உற்பத்தி செய்யற. அடுத்தது லிப்போஜெனசிஸ். லிப்போஜெனசிஸ் அப்படி என்ன? நான் சொன்னேன் ஜெனசிஸ் உற்பத்தி செய்யறது. முன்னுக்கு என்ன இருக்குது? லிப்போ. அப்ப என்னவா இருக்கு? என்னவா இருக்கு இந்த வேர்ட்? என்னத்த சொல்லுது? ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் கன்வெர்ட்டட் ஆகிற ஃபேட்டி ஆசிட் ஸ்டோர் பண்ணப்படுற. லிபிட் உற்பத்தி செய்யற, இல்லாட்டி ஃபேட்டி ஆசிட், இல்லாட்டி நாங்க சொல்ற கொலஸ்ட்ரால் உற்பத்தி செய்யப்படுற குளுக்கோஸ்ல இருந்து. சரிதானே? அப்ப ஆகும் பேசிக் விஷயம், பிளட்டுக்கு எங்கெங்க இருந்து குளுக்கோஸ் வரையிலும், இல்லாட்டி பிளட்டுக்கு குளுக்கோஸ் எங்கெங்க இருந்து கிடைக்கலும். அடுத்தது பிளட்ல உள்ள குளுக்கோஸ் எது எதுக்கு பயன்படுத்தப்படையில. அவ்வளவுதான் இந்த இடத்துல தந்திருக்கு. ஓகே தானே? கிளியர் தானே? இவ்வளவு கிளியர் தானே? எஸ் நோ சொல்லுங்க, ஓவா இல்லையாண்டு. ஓகே, அப்ப இதுக்கு பார்த்தோம் என்னது? ஹைப்போகிளைசீமியா என்றா என்னண்டு. அப்ப என்ன சொன்ன? பிளட்ல குளுக்கோஸ் லெவல் கூடுறண்டு. இந்த இடத்துல இருக்கு.
பிளட்ல உள்ள குளுக்கோஸ் லெவல் கூடுறது. அதுக்கப்புறம் நாங்க என்ன பார்த்து பிளட்டுக்கு எங்கெங்க இருந்து குளுக்கோஸ் கிடைக்கிற அப்படி வந்த குளுக்கோஸ் என்னென்ன தேவைக்கு பயன்படுத்தப்படும் பார்த்து. சரிதானே? அப்ப இப்படி குளுக்கோஸ் பயன்படுத்தப்பட்டா சொல்ல விளங்குதே, ஒன்று பிளட்ல உள்ள குளுக்கோஸ் ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தப்படையிலும், இல்லைன்னா கிளைகோஜன் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படையிலும், இல்லாட்டி லிபிட் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தப்படையிலும். அப்ப இப்படி பயன்படுத்தப்படுறது தானே. அப்ப ஏன் குளுக்கோஸ் கூடுது? கூடுறதுக்கு வழி இல்லை தானே. நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு விளங்குதா? குளுக்கோஸ் வார வழியும் எங்களுக்கு தெரியும், பிளட்ல இருந்து இல்லாம போற வழியும் தெரியும். இப்படி இல்லாம போனா பிளட்ல குளுக்கோஸ் அளவு கூட இயலது. அப்ப இந்த சினாரியோ வரையலது, ஹைப்பர் கிளைசீமியான்ற ஒரு கண்டிஷன் வரையல தானே. ஏன் வருது? கூட சுகர் கண்டென்ட்டான ஃபுட்டை வந்து இன்டேக் பண்றதால ஓவரா. சரி, நீங்க சொல்ற இந்த இடத்துல நாங்க டயட்ல கூட குளுக்கோஸ் எடுக்கிறோம், அப்ப பிளட்டுக்கு வருது. திரும்ப பிளட்ல இருந்து ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கோ இல்லாட்டி கிளைகோஜன் உற்பத்திக்கோ லிபிட் உற்பத்திக்கோ பயன்படுத்தப்படையிலுமே. அப்ப இந்த இடத்துல கூடணும் இல்லையே, பேலன்ஸ் பண்ணிட்டு போகலுமே. ஏன் கூடுது? இந்த குளுக்கோனியோஜெனிசிஸ் அந்த மாதிரியான ரியாக்ஷனை வந்து செய்யறதுக்கான என்சைம்ஸ் டெஃபிஷியன்சியால எல்லாம் ஓ கிட்ட வந்துட்டீங்க, வெரி குட். இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தா ஆன்சர். சரி, கிட்ட வந்துட்டீங்க. இன்சுலின் ஹார்மோன் பற்றாக்குறையால தானே வரப்போகுது. அதுதான் வரும், அதுதான் விஷயம். சரி, இப்ப நான் என்ன சொன்னேன், இத்தனை பிளட் வெசல்ஸ் இங்கிருந்து குளுக்கோஸ் இந்த 3 மெத்தடுக்கும் எடுத்துக்கொள்ளும், பயன்படுத்தி கொள்ளும். சரியா? முதலாவது என்ன நாங்க சொன்ன ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு. சரி, அடுத்தது என்ன? கிளைகோஜன் உற்பத்திக்கு. அடுத்தது லிபிட் சிந்தசிஸ் இல்லாட்டி ப்ரொடக்ஷனுக்கு. சரியா? அப்ப சிம்பிள் அடிப்போமே, ஏடிபி ப்ரொடக்ஷன் எங்கே நடக்கிறண்டா இல்லாட்டி கிளைகோலைசிஸ் எங்கே நடக்கிறண்டா நீங்க ஏ லெவல்ல படிச்சிருப்பீங்களே, சொல்லுங்க இடம். ஏ லெவல்ல நிறைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் செஞ்சிருப்பீங்க. அதுல கேட்கும் கிளைகோ பகுப்பு நடைபெறும் இடம் எது என்று சொல்லுங்க. கிளைகோ பகுப்பு களத்திட குளியவுரு. அப்பதான் சரிதானே. அப்ப பாருங்க, இந்த இடத்துல குளுக்கோஸ் எந்த இடத்துல இருக்கு? பிளட்ல தானே இருக்கு. பாருங்க, பிளட்ல குளுக்கோஸ் இருக்கு. எந்த இடத்துக்கு போகணும்? கிளைகோ பகுப்பு நடக்கணும்டா, கிளைகோ பகுப்பு நடக்கணும்டா எந்த இடத்துக்கு போகணும்? குளியூருக்கு போகணும். ஏதாச்சும் செல்ஸோட குளியூருக்கு போகணும், களத்தோட குளியூருக்கு போகணும். அதே நேரம் சொல்லுங்க, கிளைகோஜன் உற்பத்தி எந்த இடத்துல நடக்குது? அது லிவர்ல. அதுவும் லிவர்ன்றதுக்கு சரியான இடம் எது? ஈரக்கலங்கள் தானே லிவர்ல உள்ள செல்ஸ்ல. அப்ப இந்த இடத்துலயும் குளுக்கோஸ் செல்ஸ்க்கு போகணும். அதே மாதிரி லிபிட் உற்பத்தி எங்க நடக்கிற மெயினா? லிபிட் உற்பத்தி எந்த இடத்துல நடக்கிறது? கொழுப்பு கலங்கள்ல. சரி, அந்த இடத்துலயும் களத்துக்கு யாரு? குளுக்கோஸ் போகணும். சரிதானே? அப்ப களத்துக்கு குளுக்கோஸ் போற அந்த இடம் ஒன்று இவருங்கதா, ஒரு கால்வாய் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த இடத்துக்கு சொல்ற பேர் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர். சரியா? நீங்க படிச்சிருப்பீங்கல்ல ஏ லெவல்ல, களத்துல சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. சேனல்ஸால தான் குளுக்கோஸ் அது மாதிரி அயன்கள் அது மாதிரி சப்ஸ்டன்சஸ் போக எலிமெண்ட். அப்ப இந்த சேனல்ஸால இல்லாட்டி டிரான்ஸ்போர்ட்டரால தான் பிளட்ல உள்ள குளுக்கோஸ் கலங்கள் உள்ளுக்கு போறது. சரியா? அப்ப இந்த சேனல்ஸ், இப்ப நாங்க சிம்பிளா இருக்கோமே, இந்த கேட் இந்த டோரால தான் குளுக்கோஸ் போகணும். அப்ப பிளட்ல உள்ள குளுக்கோஸ் ஒன்னாவது வெளியில வந்து இந்த கேட் கிட்ட வெயிட் பண்ணணும். சரியா? இந்த கேட் கிட்ட வெயிட் பண்ற. அப்ப உள்ளுக்கு போறதா இல்லையான்னு தீர்மானிக்கிறதுக்கு அந்த களத்துல யாரு வந்து சேரணும்? என்சைம். என்சைம் இல்ல, ஹார்மோன் உண்டு. என்ன ஹார்மோன்? இன்சுலின். இன்சுலின் என்ற ஹார்மோன் வரணும் இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து இன்சுலின் சேர்ந்தாதான். சரியா? இன்சுலின் சேர்ந்தாதான் குளுக்கோஸுக்கு உள்ளால போகல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மிச்ச முக்கியமான பாயிண்ட். அப்ப குளுக்கோஸ் ஒரு களத்துள்ளுக்கு போகணும்டா, குளுக்கோஸ் மட்டும் தனியா வைத்து கேட் கிட்ட தட்டி சரி வராது. யாரையும் கூட்டி கொண்டு போகணும்?
ஹார்மோன். அதான் அந்த ஹோமோட பேர் என்ன? இன்சுலின் ஹார்மோன். இன்சுலினை கூட்டிட்டு போகணும். சரி, அப்ப இன்சுலினும் நாங்க படிச்ச இப்ப சொல்லி நிக்கிற குளுக்கோஸும் நல்ல கூட்டாளி 2 பேர் மாதிரி. விளங்குதா? யார் யாரு? இன்சுலின் இல்லாம குளுக்கோஸ் ஒரு வீட்டுக்கு போற இல்ல. விளங்குதா? குளுக்கோஸ் ஒரு வீட்டுக்கு போகணும்டா, சரியா, கட்டாயம் யாரும் இருக்கணும்? இன்சுலினும். இன்சுலின் இருக்கணும். அப்ப இவரு தனியா போறது இல்ல. விளங்குதா? இவரும் சேர்ந்துதான் ஒரு வீட்டுக்கு போற. களமென்ற வீட்டுக்கு போகணும்டா குளுக்கோஸ் கட்டாயம் இன்சுலின் இருக்கணும். சரியா? அப்ப இன்சுலின்ன்றது ஒரு ஹோமோன் தானே. அந்த களத்துல என்ன இருக்கு? அதுக்குரிய ரிசெப்டர் வாங்கிகள் ரிசெப்டர்ஸ் இருக்கு. அந்த ரிசெப்டர்ல போயிட்டு இவர் சேர்ந்து, விளங்குதா, இவர் சேர்ந்தா தான் குளுக்கோஸ் களத்துலுக்கு போகும். சொல்ற விளங்குதா? அப்ப நாங்க இங்க பார்த்த மெத்தட்ல அப்ப குளுக்கோஸ் பிளட்ல இருந்து அகற்றணும்டா, இல்லாட்டி பிளட்ல உள்ள அளவு குறையணும்டா, இந்த 3 மெத்தடுக்கு போகணும். அப்ப அந்த 3 மெத்தடுமே களத்துலுக்கு நடக்கிற விஷயம். அப்ப களத்துலுக்கு குளுக்கோஸ் போகணும். அப்படி களத்துலுக்கு போனா தான் ஒன்று ஏடிபி உற்பத்திக்காக, இல்லாட்டி குளுக்கோஜன் உற்பத்திக்காக, இல்லைண்டா லிபிட் உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட இயலும். அப்படி களத்துலுக்கு போகணும்டா யாரு தேவை? சொல்லுங்க. இன்சுலின். இன்சுலின் தேவை. அப்ப இன்னைக்கு முக்கியமான சில விஷயங்கள் படிக்க போறோம். சரியா? நிறைய உங்களோட டவுட்டுக்கு ஆன்சர் வரப்போகுது. சரியா? அப்ப இந்த டயபெட்டிஸ் மெலைட்டஸ்ன்றது காணாத கேள்விப்படாத ஒரு டிசீஸ் இல்லையே. எப்படியும் கட்டாயம் இந்த கோர்ஸ்க்கு வர இந்த வேர்ட் நீங்க கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லாட்டி இந்த வேர்டுக்கு பதிலா எங்கட ஊர்ல சொல்ற வேர்டு என்ன நோய்? சீனி நோய். சீனி நோய். சீனி வருத்தம் இல்லாட்டி சீனி நோய். அப்ப நல்லாவே ஃபேமஸான இல்லாட்டி மிச்சம் ஆட்களுக்கு உள்ள ஒரு டிசீஸ் கண்டிஷன். அப்ப கட்டாயம் இதை பத்தி நல்லா தெளிவான ஐடியா ஒன்று இருந்தா எங்களையும் எங்களோட ஃபேமிலியையும் தெரிஞ்சவங்களையும் இந்த டிசீஸ்ல வச்சு காப்பாத்தி கொடுறதுக்கு மேக்சிமம் ட்ரை ஒன்று கொடுக்கேன். சரிதானே? ஓகே. அப்ப இவனும் சரிதானே? அப்ப குளுக்கோஸ் பிளட்ல வச்சு குறையணும்டா, குளுக்கோஸ் களத்துளுக்கு போகணும். அப்படி ஒரு களத்துளுக்கு செல்லுக்கு குளுக்கோஸ் போகணும்டா, பக்கத்துல யார் இருக்கணும்? சொல்லுங்க. இன்சுலின் ஹார்மோன் இருக்கும். இப்ப இவ்வளவு கிளியர் தானே? சொல்லுங்க. இவ்வளவும் கிளியர் தானே? சரியா? இப்ப பாப்போம் டிசீஸ் கண்டிஷன். இப்ப இவ்வளவு நாங்க நார்மலா நடக்கிறது தானே. எங்களோட உடம்புக்கு இல்லாட்டி பிளட்டுக்கு எங்கெங்கால குளுக்கோஸ் வர, பிளட்ல இருந்து குளுக்கோஸ் எங்கெங்கேக்கு போகணும். அப்படி போகணும்டா பக்கத்துல கூட யார் இருக்கும்? சரியா? நல்ல நண்பன் ஒன்று இருக்கணும். சரி, அந்த நண்பன் பேரையும் பார்த்தோம் இன்சுலின். சரி, இப்ப பாக்குற இந்த டிசீஸ் கண்டிஷன் வரணும்டா, அதாவது பிளட்ல உள்ள குளுக்கோஸ் கூடணும்டா, இல்லாட்டி கூடுறண்டா என்ன அர்த்தமா இருக்கும்? பிளட்டுக்கு வாரது நார்மலா வருது, இல்லாட்டி ஓவரா வருது. ஆனா பிளட்ல இருந்து குளுக்கோஸ் என்ன நடக்குது இல்லையா இருக்கும்? போறது குறைவாய்க்கும். போறது குறைவா இருக்கும், இல்லாட்டி போற இல்லையா இருக்கும். சொல்ற விலங்குத்தானே? அப்ப மேலால வாரது கூடினாலும் பிரச்சனை. சரி, மேலால வாரது கூடினாலும் பிரச்சனை இல்லைன்றாலும் இங்க வச்சு திரும்ப பிளட்ல இருந்து வெளியில போறண்டா. சரிதானே? பிளட்ல இருந்து வெளியில போறது குறைவா இருக்க கிட்ட என்ன பிரச்சனை வரும்? நாங்க படிக்கிற ஹைப்பர் கிளைசீமியான்ற கண்டிஷன் ப்ராப்ளம் வரப்போகுது. சொல்ற கிளியரா இல்லையா? கிளியர் சார். சரிதானே? நார்மலா யோசிங்கோ. சரி, இது மாதிரி ஒரு பீக்கர் இருக்கு, இல்லாட்டி ஒரு பக்கெட் இருக்குன்னு எப்பவுமே இதுக்கு மேல ஒரு பக்கெட் இருக்கு, கீழேயும் ஒரு பக்கெட் இருக்கு. சரி, சும்மா நாங்க நினைப்போம் இதுதான் எங்களோட பிளட். சரி, பிளட்டுக்கு நாங்க மேல பார்த்த 3 மெத்தடாலையும் என்ன செய்யலும்? குளுக்கோஸ் வரையிலும். அப்ப இந்த இடத்துல சேர்ப்போம் 3 துளைகள் இருக்கு. அப்ப மேல என்ன இருக்கு? குளுக்கோஸ் இருக்கு. இது 3ஆலையும் கீழே அப்படியே கொட்டையிலும். சரியா? தண்ணி மாதிரி கொட்டையில் மாதிரி யோசிப்போமே. அதே மாதிரி பிளட்ல இருந்து போறதுக்கும் 3 வழி இருக்குன்னு பார்த்தேன். சரி, அப்ப நார்மலா இந்த துளைகள் ஃபங்க்ஷன் ஆகினா
இப்ப வார அளவும் சரி, இங்க கீழே போற அளவும் சரின்றதால ஒரு ஸ்டெடி லெவல்ல இருக்கும், ஒரு அளவு மாறாம இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் கூடி குறையுது. ஆனா என்ன பிரச்சனைடா, இங்கால போற இந்த துளைகள் எல்லாம் அடப்பற்ற, இல்லாட்டி சொல்லுமே ஃபுல்லா அடப்படவும் மேலும், இல்லாட்டி ஓரளவு அடப்படவும் மேலும். அப்படி அடப்பட்ட என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த குளுக்கோஸ் பிளட் எல்லாம் முடுங்களேன், மேல ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்கு, கீழே ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்கு. சரி, மேல பக்கெட்ல பாருங்க 3 துளை இருக்கு, அந்த துளையால மேல வச்சு தண்ணி கீழே கொட்டிட்டு இருக்குது. அதே மாதிரி கீழே உள்ள பக்கெட்லயும் 3 துளை இருக்கு, அதுல இருந்து அதுக்கு கீழே உள்ள பக்கெட்டுக்கு தண்ணி சிந்திட்டு இருக்குது. சரியா? இப்ப இந்த 2வது பக்கெட்ல இந்த துளைகள் அடப்பட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? படிய தொடங்கும். நான் கேட்கிறேன், இந்த தண்ணியோட அளவு அதிகரிச்சுட்டு போகும். அப்படியே கூடிட்டு போகும். சரியா? சரி, அப்படியே கூடிட்டு போகும். அதான் நடக்கிறது. வார அளவு மாறுற இல்லை, இல்லாட்டி கொஞ்சம் கூடுற, வந்தது போறதுக்கு வழி இல்லாம அப்படியே சிக்கி கொள்றதால தான் நாங்க படிக்கிற இந்த ஹைப்பர்கிளைசீமியும் சரி, ஹைப்பர்கிளைசீமியான்ற டிசீஸ் கண்டிஷன் வருது. சரிதானே? அப்ப இவ்வளவு சொல்ல கிட்ட யார்ட ப்ராப்ளமால இந்த ஹைப்பர்கிளைசீமியா என்ற டிசீஸ் கண்டிஷன் வரையிலுமே நினைக்கிறீங்க? யார்ட ப்ராப்ளமா இருக்கு? நாங்க பார்த்த பிளட்ல உள்ள குளுக்கோஸ் அளவு கூடணும், அப்படின்னா பிளட்ல இருந்து அகற்றப்படுறது குறையணும். அப்படி குறையறண்டா யாரு அந்த இடத்துல பிரச்சனைக்குரிய ஆளா இருப்பாங்க? இன்சுலின் ஆமா, வெரி குட். நான் என்ன சொன்னேன், ஒரு செல்லுக்கு போகணுமாடா குளுக்கோஸ், அந்த இடத்துல இன்சுலின் இருக்கணும். அப்ப நான் பாக்குறேன், இன்சுலின் இல்லாம போனா என்ன நடக்கு? சரி, வந்து இன்சுலின் இல்லாம போற ஃபுல்லா, இல்லாட்டி என்ன நடக்குற, இன்சுலின் அளவு குறையுது. இல்லண்டா, இன்சுலின் நேரத்துல போயிட்டு சேர்ந்தா தானே இந்த சேனல் ஓபன் ஆகுற, இந்த கதவு துறப்படுற, இன்சுலின் நேரத்துல போயிட்டு சேர்ந்தா தானே. சில களங்கள் இல்லாட்டி சில ஆட்களோட களங்கள் இன்சுலின் சொல்ற பேச்சு கேட்கறல, விளங்குதா? அதுக்கு நாங்க பேர் சொல்ற ரெசிஸ்டன்ட். சரியா? பொதுவா என்ன நடக்குதுன்னா, இன்சுலின் இந்த இடத்துல வந்து சொல்ற குளுக்கோஸ் வந்திருக்கி, கதவை திறங்க உண்டு. சரியா? சேனல திறங்க உண்டு. அப்ப பொதுவா நார்மல் ஆட்கள் இருந்தா அந்த களங்கள் கேட்டு இன்சுலின் பேச்சை கேட்டு கதவை திறக்குறது. ஆனா சில பேஷண்ட் இல்லாட்டி சில ஆட்களோட களங்கள் இன்சுலின் பேச்சை கேட்கறல, அதுக்கு சொல்ற பேர் தானே என்ன? ரெசிஸ்டன்ட். அப்ப இன்சுலின் அந்த இடத்துல இருந்தும் வேலை இல்ல. கவனிங்க, இருந்தும் வேலை இல்ல. ஏண்டா இன்சுலின் பேச்சு களம் கேட்கற இல்ல. அப்ப 2 டைப்பால, விளங்குதா? 2 காரணத்தால என்ன வரையிலும் ஹைப்பர் கிளைசீமியா வரையிலும், ஹைப்பர் கிளைசீமியா வரையிலும். முதலாவது என்ன சொன்னேன் சொல்லுங்க. இன்சுலின் அளவு குறையிறது அல்லது இன்சுலின் இல்லாம இருக்கிறது. இன்சுலின் அளவு குறையிறது, இல்லாட்டி இன்சுலின் ஃபுல்லாவே இல்லை. சரியா? அடுத்து என்ன சொன்னேன்? சில களங்கள் வந்து அதுக்கு ரெசிஸ்டண்டா காணப்படும். இன்சுலின் பேச்ச கேட்கற இல்ல, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ காட்டுற. சரியா? அதுக்கு இன்னொரு ஜெனரல் நாலேஜ் சொல்லுங்களேன். இன்சுலின் யாரு சுரக்குற, எந்த இடத்துல இன்சுலின் உற்பத்தி ஆகுது? ஹார்மோன் தானே, அப்ப உற்பத்தி செய்யற ஒரு அங்கம். pancreasல பீட்டா செல்ஸ். வெரி குட், பென்கிரியஸ்ல. சரியா? சதையில, அதுவும் எந்த இடத்துல? சரியா சொன்னா பீட்டா செல்ஸ். அதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா சொல்றேன்டா, இல்லங்க காந்தி, லங்கஹான் ஐலட்ஸ்ல என்ன செல்ஸ்? பீட்டா செல்ஸ். சரிதானே? அப்ப இவங்க தான் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ற களங்கள், அதாவது சதையில் உள்ள இலங்ககான் சிறுதீவுகள் உள்ள பீட்டா செல்ஸ். சரி, தெளிவாக படிப்போமே. ஓகே, அப்ப ஒரு வழி எப்படி ஹைப்பர்கிளைசீமியா வரையிலும் இன்சுலின் சுரக்கிறது குறையிற, இல்லாட்டி ஃபுல்லாவே இன்சுலின் ஒரு ஆள் சுரக்கிறதே இல்லை. சரியா? அப்ப உண்மையில அது எப்படி நடக்குறேன்டா, இந்த பீட்டா செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழியுது. சரியா? அழிய கிட்ட, அப்ப பீட்டா செல்ஸ் தானே இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ற, அவங்கள உற்பத்தி செய்யற களங்கள் அழிஞ்சு கொண்டு போக கிட்ட ப்ரொடியூஸ் ஆகிற இன்சுலின் அளவும் குறைஞ்சிட்டு போற. சிம்பிள் லாஜிக் தானே?
அப்படியே பீட்டா செல்ஸ் ஃபுல்லாவே இல்லாம போனா இன்சுலின் ஃபுல்லாவே தொகுக்கப்படுறது இல்லாம போற. சரியா? இப்படி பீட்டா செல்ஸ்ல டேமேஜ் வந்து பீட்டா செல்ஸ் இல்லாம போய் இன்சுலின்ஸ் அளவு குறைஞ்சி இல்லாட்டி இன்சுலினே இல்லாம போய் வர இந்த ஹைப்பர் கிளைசீமியாக்கு இல்லாட்டி டயபெட்டிஸ் மெலைட்டஸ்க்கு நாங்க என்னன்னு சொல்ற டைப் 1. டைப் 1. சரி, அப்ப இது என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணி சொல்லுங்க. அடுத்தது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தானே வருது. டைப் 2. டைப் 2 டயபெட்டிஸ் மெலைட்டஸ். இப்ப சொல்லுங்களேன், இதை வச்சு உங்களுக்கு யோசிச்சு சொல்லிடு. இப்ப டைப் 1 ஒருத்தருக்கு ஹைப்பர் கிளைசீமியா வந்துருக்கு, இல்லாட்டி டைப் 1 டயபெட்டிஸ் மெலைட்டஸ் வந்துருக்கு. அவருக்கு என்ன கொடுக்கணும்? நாங்க இன்சுலினே தான் டிரெக்டா கொடுக்கணும். ஏன் நான் முதல் சொன்னது, ஒரு செல்லுக்கும் குளுக்கோஸ் போகணும்டா கட்டாயம் பக்கத்துல இன்சுலின் இருக்கணும். அப்ப இவங்ககிட்ட இன்சுலினே இல்ல. பீட்டா செல்ஸ் எல்லாம் அழிஞ்சு இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகிற அளவு நல்லாவே குறைஞ்சு, இல்லாட்டி இன்சுலினே இல்லண்டா. அப்ப குளுக்கோஸ்க்கு மட்டும் தனியா களத்துக்கு போகிறது. அப்ப கட்டாயம் இவங்களுக்கு இன்சுலின் வெளியால நாங்க சரி எங்களோட உடம்பு உற்பத்தி செய்தில்லைண்டா நாங்க வெளியால இன்சுலின் எடுக்கணும். அப்ப ஒரு கண்டிஷன்ல இப்படி பீட்டா செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி இன்சுலினை தொகுக்கிற இல்லைன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தண்டா அந்த பேஷண்ட் அதுல இருந்து அவரது காலம் ஃபுல்லாவே என்ன எடுக்க வேண்டிய தேவை வரும்? இன்சுலின் எடுக்க வேண்டிய தேவை வரும். சரிதானே? அப்ப சில டயபெட்டிஸ் கிளினிக்கு போற பேஷண்ட் உங்கள்கிட்ட வந்து கேட்க, இப்ப நீங்க பார்மசிஸ்ட் தானே, இப்ப நான் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கிறேன், எவ்வளவு காலம் இன்சுலின் நான் எடுக்கணும்? விளங்குதா? கஷ்டம் தான், சரியான பெயின்ஃபுல் தானே. ஒரு நாளைக்கு 2 தடவை இன்ஜெக்ட் பண்றேன்டா. இப்போ அந்த வலி தாங்க இயலாத கட்டத்துல உங்கள்கிட்ட வந்து கேட்கிறேன், இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இன்சுலின் எடுக்கணும்? அப்ப உங்களோட பதில் என்னவா இருக்கு? லைஃப் லாங். நீங்க மனசை கல்லாக்கிட்டு சொல்லணும். நீங்க மனசை கல்லாக்கிட்டு கேளுங்க, நீங்க வாழணும்டா. என்னது வாழ்ற காலம் ஃபுல்லாவே என்னத்தை எடுக்கணும்? இன்சுலின் எடுக்கத்தான் வேணும்னு சொல்றேன். சரிதானே? அப்ப இது டைப் 1 வார. இந்த பிரச்சனை வாரண்டா ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளத்தால. சரியா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஸ் என்னத்தால வார கோஸ் ஆட்டோ இம்யூன். சரி, அதாவது அவங்களோட இம்யூன் ப்ராப்ளத்தால வாரு. சரி, அதுல பெரிய பாத்வே இருக்குது, அது அந்த அளவுக்கு எங்களுக்கு தேவையில்லை. ஆட்டோ இம்யூன் ஞாபகம் வச்சுக்கொண்டால் தாராளமா போகுது. சரிதானே? ஓகே. பொதுவா இது யாருக்கு வாரண்டா? வயசு குறைஞ்ச ஆட்களுக்கு, கிட்டத்தட்ட 30 வயசை விட குறைஞ்ச ஆட்களுக்கு. சரிதானே? டைப் 1 டயபெட்டிஸ் மெலைட்டஸ் வர்றதுக்கு சான்ஸ் கூட ஏஜ்ல குறைஞ்ச ஆட்களுக்கு. இப்ப பாப்போம். அப்ப அதுல ஆப்போசிட் தானே இது. சொல்லுங்க, இவங்களுக்கு பொதுவா ஏஜ் 40 விட கூடு நாட்களுக்கு தான் டைப் 2 வார். சரிதானே? சொல்றேன் கிளியரா இருக்கும். ஃபாஸ்டா சொல்லிட்டு போறேன்னா, இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது, அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு ஃபாஸ்டா போறேன். விலங்குகள்னு திரும்ப கேளுங்க. ஓகேயா? எஸ் எஸ். ஓகே. இப்ப டைப் 2ல என்ன நான் சொன்னேன், இன்சுலின் சொல்ற பேச்சு கலங்கள் கேட்கற இல்ல. இன்சுலின் பேச்சு சேர்ந்தாலும் அந்த இடத்துல என்ன நடக்கிற இல்ல, சேனல்ஸ் ஓபன் ஆகிற இல்ல, அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஓபன் ஆகுறது இல்ல. சரி, இப்ப இது ஏன் வாரன்னு பார்ப்போம். கோர்ஸ் என்ன ரீசன்? சரியா? பொதுவா ஒரு ஆளோட உடம்புல HDL குறைய கிட்ட, HDL படிச்சிட்டோம், ஹைப்பர் லிபிடீமியா பார்த்துட்டோம். சொல்லுங்க, HDLனா என்ன? ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். ஹை டென்ஸ் லிப்போப்ரோட்டீன். அப்ப அவங்களோட அளவு நல்லா குறைய கிட்ட ஆட்டோமேட்டிக்கா டிஜி கூட்டுரு. சொல்லுங்க, டிஜிண்டா ட்ரைகிளிசரைட். அதோட சேர்த்து அவங்களுக்கு பிபியும் கூட்டு. சரி, அதே நேரம் ஒபேஸ் நல்ல சைஸம் கூட கிட்ட இவங்க தூண்டுற இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெலைட்டஸ். விளங்குதா? அப்ப நார்மலா செல்ஸ் இன்சுலின் சொல்றது கேட்கறது. அப்ப இந்த கண்டிஷன் வர கிட்ட உங்க HDL குறைய கிட்ட, டிஜி கூட கிட்ட, பிபி கூட கிட்ட, அது நேரம் நல்லா உடற்பருமனை கூட கிட்ட என்ன நடக்குற, இன்சுலின்
சொல்ற பேச்சு கலங்கள் கேட்கறது குறையுது. அப்ப சொல்லுங்க, உங்களுக்கு இவ்வளவும் விளங்கினா உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் மெலைட்டஸ் வரதை எப்படி தடுத்துக்கொள்ளிடு? முதலாவது உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் மெலைட்டஸ் என்ன விளங்கின, அப்புறம் என்னென்னத்தால வரும் என்று விளங்கின. அப்ப இவ்வளவு விளங்கினா நீங்க அதை எப்படி வராம தடுத்துக்கொள்ளிடு? உடற்பருமனை குறைச்சு பிபியும் குறைச்சு ஓ, அதாவது எளிய மட்டும் ஒபேஸ குறைக்கிற, உடற்பருமனை லெவலை விட தாண்டி போகாம பார்த்துக்கொள்ற. அடுத்தது பிபியை கண்ட்ரோலா வச்சுக்கொள்ற. அடுத்தது கொலஸ்ட்ரால் லெவலை சரியா வச்சுக்கொள்ற. சரிதானே? அப்ப விளங்குதே. அப்ப உங்களுக்கு டைப் 2 ஆறதை தடுத்து கொள்ளையில. சரிதானே? ஆனா இந்த டைப் 1 வாரத தடுக்க இயலா. விளங்குதா? அது வாரது ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் உண்டாது. சரி, ஓகே. அடுத்து டைப் 1க்குரிய மெடிசினையும் நாங்க பார்த்துட்டோம். ஆனா இன்னும் மெடிசின்ஸை படிக்க ஆரம்பிக்கவே இல்லை. ஓகே தானே? இன்னும் பெத்தோபிசியாலஜி தான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரி, ஓகே. தெரியலன்னா கேளுங்கோ. கிளியரா இவ்வளவு கதைச்சது? ஓ சார். இப்ப பார்ப்போம். அப்ப இப்ப ஹைப்பர்கிளிசீமியா டைப்பும் பார்த்தோம் தானே? இப்ப எங்களோட உடம்புல ஹைப்பர்கிளைசீமியா கண்டிஷன் வந்து எப்பவுமே ஒருக்கா. இப்ப இது என்ன செய்யும்டா? ஹைப்பர்கிளைசீமியா என்ன? பிளட்ல எதிர் லெவல் கூட்டுறது, குளுக்கோஸ் லெவல் கூட்டுறது. அப்ப இதை வச்சு சொல்லுங்க, பிளட்ல குளுக்கோஸ் லெவல் நல்லா கூடிட்டு பிளட் திக்னஸ்க்கு என்ன நடக்கும்? குளுக்கோஸ் கூட கூட நீங்க தண்ணியில சீனியை கரைச்சு கரைச்சு போறீங்க, சீனியோட அளவு கூட கூட அந்த கரைசலுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? திக்னஸ் அதிகமா? திக்னஸ் கூடும். அதுக்கு நாங்க திக்னஸ்க்கு கெமிஸ்ட்ரியில சொல்ற பேர் கன்சன்ட்ரேஷன். கன்சென்ட்ரேஷன். அப்ப பிளட் என்ன கூட போற? கன்சென்ட்ரேஷன் கூட போற. இன்னொன்று நாங்க ஃபார்மசில இல்லாட்டி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இன்னொன்று படிக்கிற, அதாவது ஏ லெவலுக்கு இல்ல, ஆனா இந்த கோர்ஸ்ல படிப்போம். கன்சென்ட்ரேஷன் மாதிரி ஒரு ஈக்குவலான வேர்டு என்ன? ஒஸ்மோலரிட்டி. படிப்போமா? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இதே பிசிக்கல் ஃபார்மசி அதுல படிப்போம் ஒஸ்மோலரிட்டின்னா என்ன. அப்ப இப்ப நான் வச்சுக்கோங்க, ஒஸ்மோலரிட்டின்றது என்ன? கன்சென்ட்ரேஷன் மாதிரி. அப்ப கன்சென்ட்ரேஷன் கூடும், ஒஸ்மோலரிட்டி கூடும். அதால தான் பாருங்க உங்களுக்கு என்ன நடக்குது. அது உங்களுக்குண்டா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு என்ன நடக்கு? கன்சென்ட்ரேஷன் கூடுறதால என்ன நடக்குமே நீங்க எதிர்பார்க்கல. ஒரு சிம்டம் விளங்குற, என்ன சிம்டம் இருக்குமென்று கெஸ் பண்றீங்க? நீங்க ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டா, அதாவது நல்ல சுகரான ஒரு ஃபுட் ஒன்று சாப்பிட்டா என்ன நடக்குன்னு சொல்ற? சரியா தாகம். சரியா தாகம் பாரு. ஏன் நீங்க இதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க. சரி, ஆனா ஐஸ்கிரீம் சாப்பிடாமலேயே சரியா இந்த டயபெட்டிஸ் மெலைட்டஸ் பேஷண்ட் பிளட்ல சுகர் எப்பவுமே என்ன இருக்கும்? கூடியதான் இருக்கும். அப்படின்னா அவங்களோட பிளட் கன்சென்ட்ரேஷன் கூடு. சரியா நல்லா திக்கா இருக்கு. அப்ப அவங்க அடிக்கடி என்னவாரு? தண்ணி தாகம் வந்துட்டே இருக்கு. அதுக்கு சொல்ற வேர்ட் தான் என்ன? நாங்க படிக்கிற மெடிசினல் டேர்ம் சொல்லுங்க பாப்போம். டேஸ்ட் கூற்று, தண்ணி தாகம் கூற்று. அதுக்கு நாங்க சொல்ற மெடிக்கல் வேர்டு என்ன? ஞாபகம் வச்சுக்கோங்க, பொலிடிப்சியா. சரியா, பொலிடிப்சியா. அப்ப ரீசனை விளங்கிவங்க பாடமாக்க தேவையில்லை. அப்ப கேட்கலாம் என்னென்ன சிம்டம்ஸ் ஒரு டயபெட்டிஸ் மெலைட்டஸ் பேஷண்ட் கிட்ட காணக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்ன? இப்ப ஒன்று படிச்சிட்டோம். என்ன இருக்கும்? தண்ணி Polydipsia. தாகம்.
பொலி Polydipsia. டிப்சியா இருக்க பொலிடிப்சியா இருக்க போற. டிப்சியா இல்ல டிப்சியா, பொலிடிப்சியா இருக்க போற. அடிக்கடி தண்ணி தாகம் பாரு. அப்ப அது ஒரு சிம்டம். அப்ப நீங்க என்னமோ யோசிங்கோ, வளமையை விட உங்களுக்கு வர வர தண்ணி தாகம் கூடிட்டு போகுதுண்டா, பிரச்சனையும் நடந்துட்டு இருக்குது, கவனிக்கணும். சரி, அதே மாதிரி நீங்க இல்லாட்டி சரி, வீட்டுல இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ்ல ஃபேமிலியில யார் சரி அடிக்கடி தண்ணி குடிக்கிறண்டா, அவங்களுக்கு அந்த சிம்டம் மட்டும் விளங்குதா. அப்ப குயிக்கா பிளட் செக் ஒன்று பண்ணி கொண்டு இருக்கணும்னு கட்டாயம் இல்ல, செக் பண்ணி பாக்குறது நல்லது. சரி, அப்ப ஒன்று சரி, என்னது ஒரு சிம்டம், இது சிம்டம் உண்டு. சரி, வேற என்ன சிம்டம் காணிடும்? பிளட்ல குளுக்கோஸ் அளவு கூட கிட்ட Polyuria. போலியூரியா அப்படின்னா Urine கூட போறது. யூரின் கூட போறது. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரியும், எங்கட உடம்புல இருந்து வருது. சரி, இது கிட்னின்னு நினைங்க, இது கிட்னி. சரியா? அப்ப எங்கட உடம்புல இருந்து கழிவுகளை எந்த ஓகன் மெயினா அகற்றுது? சிறுநீரகம். கிட்னி தானே, சிறுநீரகம். நாங்க பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல, பிளட்ல உள்ள குளுக்கோஸ் ஒரு அளவை விட கூட கிட்ட, த்ரெஷ்ஹோல்ட் லெவல்னு ஒண்ணு பார்த்தோமே, அதை விட கூட கிட்ட என்ன நடக்கும்? நல்லாவே கூட கிட்ட. இப்ப சொல்லுங்க, த்ரெஷ்ஹோல்ட் லெவல் ஒன்று இருக்குது, அதையும் விட பிளட்ல உள்ள கான்சென்ட்ரேஷன் கூட கிட்ட குளுக்கோஸ் என்ன நடக்கும்னு நாங்க பார்த்தோம். குளுக்கோஸும் யூரினோடு சேர்ந்து செல்லும். வெரி குட். அப்ப இந்த இடத்துல Glycosuria. யூரினோட யாரும் வரையில Glucose. குளுக்கோஸும் வரையில. சரியா? அப்ப எங்களுக்கு தெரியுமே, யூரின் எந்த ஃபார்ம்ல போற, எந்த பிசிக்கல் ஃபார்ம்ல போகுது? லிக்விட். லிக்விட்ல தானே. அப்ப குளுக்கோஸ நல்லா கரைச்சு லிக்விடா அனுப்பணும்டா என்ன தேவை? கூட Water. கூட ஓட்ட தேவை. அதால குளுக்கோஸ் யூரின்ல இருக்கிறதால ஒன்று நடக்கும், யூரின் போனா மிச்ச நேரத்துக்கு போகலும், அப்படியும் இருக்கலும். இல்லண்டா கொஞ்சம் கொஞ்சம் போறனாலும் என்ன நடக்கும்? ஃப்ரீக்வன்ட் கூடலும். சொல்ற விலங்குதா? ஒன்று அடிக்கடி சிறுநீர் போகலும், இல்லண்டா ஒரேடியா போறோம்டா மிச்ச நேரத்துக்கு போகலும். எப்நார்மலா விலங்குத நார்மலை விட டைம் கூட எடுக்குது. அப்படின்னா நிறைய வாட்டரும் சேர்ந்து போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா குளுக்கோஸை கரைக்கிறதுக்கு வாட்டர் தேவை நிறையா. நார்மலை விட குளுக்கோஸ், அது நார்மலா யூரின்ல குளுக்கோஸ் போற இல்லையே, இப்ப குளுக்கோஸ் யூரினுக்கு வர கிட்ட அதை கரைக்கிறதுக்கு தண்ணி கூட தேவை. அப்ப பொலியூரியா நடக்கிறதாலையும், நீ சொன்ன சரி, பொலியூரியா நடக்கிறதால சொல்லுங்க, பிளட்ல உள்ள வாட்டர் கண்டென்ட் என்ன நடக்கும்? குறையும். அதாலையும் என்ன நடக்குது? தாகம் எடுக்கும். தாகம் இருக்கிறது. அப்ப இவ்வளவு படிக்கிற விலங்குது என்ன நடக்குதுன்னு, ஏ தாகம் மாற, ஏ யூரின் கூட போறன்னு விலங்குதா? சும்மா பாடமாக்கி இருக்க தேவையில்லை, ஓரளவு விளங்கினா ஞாபகம் வச்சுக்கொள்ளுது. அடுத்தது பார்ப்போம். நான் என்ன சொன்னேன், இப்ப ஹைப்பர் கிளைசிமியா வந்திருக்கு அப்படின்னா இன்சுலின் ப்ராப்ளம் ஒன்று ஏதோ நடந்திருக்கு, ஒன்று ரெசிஸ்டன் ஆகிருக்கு, இல்லண்டா இன்சுலினே இல்லாம போயிருக்கு. அப்படின்னா களத்துள்ளுக்கு குளுக்கோஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? களத்துள்ளுக்கு குளுக்கோஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கா இன்சுலின் இல்லண்டா? இல்லாட்டி இன்சுலினுக்கு ரெசிஸ்டன் வந்தண்டா? சான்ஸ் இல்ல. சான்ஸ் இல்ல. என்னாலும் களத்துக்கு என்ன தேவை? அதுல ஃபங்க்ஷன் செய்யறா என்ன தேவை? குளுக்கோஸ் தேவை. குளுக்கோஸ் தேவையா, எனர்ஜி தேவையா? எனர்ஜி. எனர்ஜி தேவை. சரியா? அப்ப நீங்க நடக்கிறீங்க, பாயிறீங்க, ஓடுறீங்க, ஏதோ ஒன்று செய்யறீங்க, ஆனா உங்களோட உடம்புல இன்சுலின் இல்லண்டா, அந்த மசில்ஸ்க்கு இருக்கட்டும், மசில்ஸ் உள்ள செல்ஸ்க்கு இருக்கட்டும் எனர்ஜி தேவை, ஏடிபி தேவை. அப்ப என்ன செய்யற? காலம் நினைக்கிற குளுக்கோஸ் இல்லைன்னு நினைச்சு கொண்டு அடுத்த யாருல கைய வைக்கிற?
புரோட்டீன் லிபிட் அடுத்தது லிபிட்லையும் புரோட்டீன்லையும் கைய வைக்க தொடங்குறது. அப்ப எனர்ஜி சோர்ஸுக்காக லிபிடையும் புரோட்டீனையும் யூஸ் பண்ணி அதை ஏடிபிக்கு கன்வெர்ட் பண்ற. இப்படி லிபிடையும் புரோட்டீனையும், முதலாவது லிபிட் முடிகிறது தான் புரோட்டீன்ல காய வைக்கிறது. முதலாவதே களம் பாக்குற குளுக்கோஸ் இருக்காது. குளுக்கோஸ் இல்லைன்னா லிபிட்ல காய வைக்கிற, லிபிட் இல்லைன்னா புரோட்டீனும் இல்லைன்னா தான் நியூக்ளிக் ஆசிடுக்கெல்லாம் போறது. இப்ப சொல்லுங்க, இப்ப இன்சுலின் இல்லத்தால இன்சுலின் இல்ல, அதால களத்துள்ளுக்கு யார் வார இல்ல, குளுக்கோஸ் வாரது இல்ல. இப்ப களம் அதில் உள்ள லிபிட யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்படி லிபிட யூஸ் பண்ணி போக 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 என்ன நடக்கும்? லிபிட்ல அளவு குறைவடையும். லிபிட் அளவு குறைஞ்சா என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? லிபிட் அளவு குறைகிட்ட நடக்கும். அடுத்த ஒரு சிம்டம் விளங்க போற, பிபி கூடும். உங்களோட பாடி வெயிட்டுக்கு என்ன நடக்கும்? குறை. குளுக்கோஸ பாவிக்கிற இடத்துல இப்ப நீங்க சேமிச்சு வச்ச லிப்பிட பாவிக்கிற, விளங்குதா? கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் எடுத்து பாவிக்கிற, எடிபோஸ்டிஸில் உள்ள லிப்பிட் எல்லாத்தையும் பாவிச்சு அப்ப கொழுப்பு அப்படியே குறைஞ்சு ஆள் வர வர மெலிஞ்சு கொண்டு வர, விளங்குதா? அப்ப பாடி வெயிட் குறையிற அடுத்த சிம்டம் விளங்குது. இந்த 2 பாடி வெயிட் குறைஞ்சு கொண்டே போகுது. அதே நேரம் ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்கிற ஹீட் தேவை, அப்ப சக்தி அந்த நேரத்துல பயன்படுத்துறதானே, அதால என்னத்துக்கு பிரெயினுக்கு விளங்குற சக்தி முடியுது, அதால என்ன தேவைன்னு விளங்குற பிரெயினுக்கு, இன்னும் சொல்லுங்க லிபிட் புரோட்டீன் முடியுது அப்படின்னா திரும்ப சக்தியை உண்டு பண்றதுக்கு எனர்ஜி ஃபுவல் தேவையா இல்லையா? தேவை. அதுக்காக பிரெயின் என்ன சொல்ற, இன்னும் சாப்பிடுங்க பசிய ஒண்ணு பண்ற, விளங்குதா? அப்ப என்ன வரையிலும் அதோட சேர்த்து பொலி சொல்லுங்க பேஜியா, சரியா? அடிக்கடி பசி வரையும், அடிக்கடி தாகம் பாரத்தோட அடிக்கடி பசியும் பாரு சொல்ற, விளங்குதா? அது நேரம் அடிக்கடி யூரின் போடுற, இல்லாட்டி யூரின் போடுற அளவு கூட்டுற, அது நேரம் பாடி வெயிட் குறையிற, இவ்வளவும் என்னத்துக்குரிய சிம்டம்ஸ்? ஹைப்பர்கிளைசீமியாக்குரிய சிம்டம்ஸ். அப்ப இனி யாராவது ஒரு ஆள் சொல்லக்கிட்ட உங்களுக்கு விளங்கணும். நம்மள கதைக்கிறே தானே, யாராவது ஒருத்தர் சொல்ற அடிக்கடி எனக்கு தண்ணி தாகம் பாருண்டு, அப்ப இன்னொரு ஆள் சொல்ற செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன இருக்கேலும் சுகர் இருக்கேலும் தானே சொல்றேன். எங்களோட ஊர்ல என்ன சொல்ற, இல்லாட்டி வீட்டுல என்ன சொல்ற, ஹைப்பர் கிளைசீமியான்ற பெரிய பெரிய வீட யூஸ் பண்ற இல்லையே, என்ன சொல்ற சீனி இருக்க சான்ஸ் இருக்கு என்று சொல்றதானே. அப்ப உங்களுக்கு விளங்கணும் சீனி கூட்டுறதுக்கும் தண்ணி தாகத்துக்கும் என்ன ரீசன். இல்லாட்டி அடிக்கடி யூரின் போடுற, அப்ப குழப்பறதுக்கு என்ன கேட்குற, சீனி நோயான்னு கேட்கறது. உங்களுக்கு என்ன சீனி நோயா, அடிக்கடி யூரின் இது பாஸ் பண்ணிட்டு வரேன். அப்ப உங்களுக்கு அப்ப கிளிக் ஆகணும், ஹைப்பர் கிளைசீமியா இல்லாட்டி சீனி உள்ள ஆட்களுக்கு அடிக்கடி யூரின் போக வேண்டிய தேவை பாரு, குளுக்கோஸ் அனுப்பும், சரியா? குளுக்கோஸ் நார்மலா தண்ணியில கரையிறதான். அப்ப ரெண்டாலும் பாருங்க, சீனிய ஓரளவுக்கு மேல தண்ணியில கரைக்கலாது, சீனிய கரைக்கலுமான ஓரளவுக்கு மேல நிரம்பிய கரைசல்லாம் வந்து அதுக்காண்டு கரையிறது கஷ்டம். அப்ப நீங்க தண்ணி தான் கூட்டணும். அப்ப பிளட்ல உள்ள தண்ணி எல்லாத்தையும் முறிஞ்சி என்ன செய்யற, குளுக்கோஸை கரைச்சி உடம்புல வச்சு ஆட்டாக்கிட்ட பிளட்ல உள்ள தண்ணியோட அளவு குறைஞ்சிட்டு போற, சரி? அந்நேரம் அதாலையும் தண்ணி தாகம் பாரு. அப்ப யூரின் கூட போறதுக்கும் ரீசன் தெரியும், தண்ணி தாகம் பாறதுக்கும் சார்ந்த ரீசன் தெரியும். அடுத்து நீங்க கேட்டது ஏன் பாடி வெயிட் குறையுது, அதுக்குரிய ரீசனும் விளங்கும். அப்ப கலங்கள் உள்ள குளுக்கோஸ் வராத சந்தர்ப்பத்துல குளுக்கோஸ்க்கு பதிலா லிபிடையும் புரோட்டீனையும் யூஸ் பண்ணக்கிட்ட என்ன நடக்குற, லிபிடையும் புரோட்டீன் அளவு குறைகிட்ட பாடி வெயிட் குறையுது. அதால சக்தி உற்பத்தி ஆகுற, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுற, அதால மூளை அதை உணர்ந்து அப்ப கார்போஹைட்ரேட் இல்லைன்னு தானே லிபிட் புரோட்டீன் எடுத்திருக்கி, அப்ப நல்லாவே ஆள் வீக் ஆகிட்டு போற, இன்னும் சாப்பிடுங்கொண்டு பசியும் உண்டு பண்ற, அப்ப பசியும் வர அடிக்கடி. இவ்வளவும் கிளியரா? அப்ப
திரும்ப ஒரு பார்ப்போம். ஸ்டார்ட்ல பார்த்த ஹைப்பர்கிளைசீமியாண்டு என்னண்டு, அப்புறம் பிளட்டுக்கு எந்தெந்த இடத்துல வச்சு குளுக்கோஸ் வரேன்னு பார்த்தேன், பிளட்ல உள்ள குளுக்கோஸ் என்னென்னத்துக்காக பயன்படுத்துறேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்த ஏன் இந்த ஹைப்பர்கிளைசீமியான்ற கண்டிஷன் வாரு, என்ன ரீசன், அந்த இடத்துல தான் நாங்க இன்சுலினை கண்டு கொண்டு சரியா. அதுக்கு போறோம் ஹைப்பர்கிளைசீமியோட டைப்ஸ் என்னென்னு பார்த்து, இல்லாட்டி டயபெட்டிஸ் மெலைட்டஸ் டைப் என்னென்னு பார்த்து, அது எது உண்டு பண்றேன்னு பார்த்து, பொதுவா எந்த ஏஜ் கண்டிஷன்ல எந்த ஏஜ்ல வாரன்னு பார்த்து, அதுக்கு இப்ப ஹைப்பர்கிளைசீமியோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்து சரியா. இப்ப பார்க்க போற காம்ப்ளிகேஷன் என்னென்ன பிரச்சனை வரையிலும் இந்த ஹைப்பர்கிளைசீமியா இருக்கிறதால. இப்ப அந்த இடத்துல நீங்க thirst எல்லாம் சொல்ல வேணும், அது சிம்டம்ஸ் தானே. அதிக தண்ணி தாம்பாறது எல்லாம் ஐ சிம்டம்ஸ். இப்ப பாப்போம் என்னென்ன பிரச்சனையை வரும் உண்டு பண்ற. ஓகேயா, கிளியரா, அப் டு நவ் கிளியரா? ஓ சார். கடந்த ஒரு 30 நிமிஷத்துல பேசினது எல்லாம் கிளியர் தானே? ஓகே, இன்னும் மெடிசின் பத்தி போகல. பாப்போம் காம்ப்ளிகேஷன் என்னென்ன பிரச்சனை வரையும் காம்ப்ளிகேஷன். அப்ப இது நீங்க நல்லா விளங்கியோங்க. எக்ஸாம்க்கு இந்த ஆன்சரை எழுதுறன்றதை விட இந்த நாலேஜ இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலுமன்ற மாதிரி நீங்க படிங்க. இன்னொரு ஆளுக்கு இதை சொல்லி கொடுக்கணும், அந்த நோக்கத்துல படிங்க. அதனால அப்ப அடுத்த ஒரு சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும், எக்ஸாம்ல பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும். சரி, அதே நேரம் இதுல குறைஞ்சது ஒரு 3-4 MCQவாவது வரும் சரியா. இன்சுலினை பத்தி தனியா MCQ வரும், இந்த பேத்தோபிசியாலஜி பத்தி MCQ வரும், அதே நேரம் ஓரல் ட்ரக்ஸை பத்தி MCQ வரும். அப்ப டைம் எடுத்து பெருசா படிச்சதுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 4 MCQ கவர் ஆகிட்ட ஷேப் தானே. சரி, 50ல 4 கவர் ஆகுது. ஓகே, முதலாவது காம்ப்ளிகேஷன் என்னண்டா DKA. சொல்லுங்க, இதுல விரிவாக்கம் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா? DKA diabetic ketoacidosis. வெரி குட். என்ன? டயபெட்டிக் கீட்டோ எசிடோசிஸ். என்ன சொல்ற அதுல? டயபெட்டிக் கீட்டோ எசிடோசிஸ்னா என்ன? அடுத்த முக்கியமான விஷயம், நான் உங்களோட இந்த 2-3 பேட்ச்லையும் கண்டுகொண்ட விஷயம், ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க சரி. அவங்க அப்ப நான் இன்னைக்கும் 8 தாண்டிதான் குரூப்ல லிங்கா போட்டேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 750 கிட்ட மெசேஜ் ஒன்று போட்டாச்சு, சார் இன்னும் லிங்க் வரல, என்ன கிளாஸ் இருக்கா இல்லையாண்டு. அப்படியும் ஒரு செட் இருக்குதான் தேடி பார்த்து. அப்ப அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதுல காட்டுற, வேற ஒன்றும் இல்லை சரி. சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி மாரி கேளும், 7:50 இன்னும் லிங்க் வரல, 7:55 இன்னும் லிங்க் வரல, அப்பாடா 8 மணி இன்னும் லிங்க் வரல, அப்ப இன்னைக்கு கிளாஸ் இல்லையோ தெரியா என்று சந்தோஷப்படுற கூட்டமும் இருக்கு. அப்படி இருந்தா என்ன அர்த்தம்னா, நான் இந்த கோர்ஸை சொல்ல இல்ல நீங்க யூனிவர்சிட்டி ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்றனாலும் சரி, கிளாஸ் இல்ல இல்லாட்டி லெக்சர் இல்லைன்னு சந்தோஷப்பட்டுருந்தா நீங்க அது இன்னும் ஃபிட்டான கோர்ஸை செய்யல, விளங்குதா? ஏதோ செய்யணுன்றதுக்காக செய்யற மாதிரி அர்த்தம் இல்லாம இந்த லெக்சர் ஒன்று இல்லாட்டி கிளாஸ் ஒன்று மிஸ் ஆகிட்ட கவலை வருதுன்னா இன்ட்ரெஸ்டோட படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப விளங்கிவோங்க, நீங்க எதை இன்ட்ரெஸ்டோட படிக்கிறது, இன்ட்ரெஸ்டோட படிக்கிறீங்கன்னு அதை வச்சு விளங்கி போல இது சரி. அப்படி ஒரு செட்டும் இருக்குதா. இதே கிளாஸ்ல இப்ப ஜாயின் ஆகி இருக்கிற புள்ளகளாம் இருக்கலும், சம்டைம் இன்னைக்கு ஜாயின் ஆகி இல்லாத புள்ளகளாம் இருக்கலும், அப்படி ஒரு 5 பேர் மட்டும் இருக்கிறது சரி. ஓகே, சொல்லுங்க, டயபெட்டிக் கீட்டோ எசிடோசிஸ்னா என்ன? கொஞ்சம் கூடுதலா தான் சொல்லி தாரா, ஏண்டா இது மோஸ்ட் காமனான டிசீஸ் என்றதால சரி. இந்த டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் எல்லாம் நீங்க அவ்வளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல, என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும், ஏண்டா மோஸ்ட் காமனான டிசீஸ் என்றதால சரி. இந்த வேர்ட்லயே இருக்குது எசிடோசிஸ், அப்படி என்ன எசிட்ண்டா என்னது தமிழ்ல? அமிலம். அமிலம். அப்ப எசிடோசிஸ்ன்றது அமிலமாகுறன்னு அர்த்தம். எந்த இடத்துல அமிலமாகுற? பிளட் எசிட் ஆகுற. யாரால? சொல்லுங்க. குளுக்கோஸால. டயபெட்டிக் கண்டிஷனால. அப்ப இன்னும் இதை கொஞ்சம் விரிச்சு சொல்றேன்டா, டயபெட்டிக் கண்டிஷன்ல
யாரு வார? கீட்டோன்ஸ் வாரு, இல்லாட்டி கீட்டோன் பொடிஸ் வாரு. அந்த கீட்டோன் பொடிஸ் என்ன செய்யற? பிளட் என்னவா மாத்துற? எசிடா மாத்துற. அவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும். டயபெட்டிக் கண்டிஷன்ல கீட்டோன் பொடிஸ் வார, அந்த கீட்டோன் பொடிஸ் என்ன செய்யற? பிளட் எசிடா மாத்துற. அதுதான் நாங்க என்னன்னு சொல்றோம், டயபெட்டிக் கீட்டோ எசிடோசிஸ். இருந்தாலும் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். சரி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்ப்போம். முதல் சொன்ன மாதிரி எங்களோட பென்கிரியஸ்ல உள்ள, சரியா, இது பென்கிரியஸ் நினைப்போம். இதுல உள்ள எந்த செல்ஸ் இன்சுலினை சுரக்கிற? சொல்லுங்க. பீட்டா. பீட்டா செல்ஸ். யார சுரக்குற? இன்சுலினை சுரக்குற. இப்ப இன்சுலின் சுரக்கிறது குறைஞ்சுன்னு வைப்போமே, இன்சுலின் சுரக்கிறது நல்லா குறைஞ்சிட்டு. இப்ப என்ன செய்யலாம்? லிவர் உள்ளுக்கெல்லாம் குளுக்கோஸ் வராது. லிவர் செல்ஸ்களுக்கு குளுக்கோஸ் வரணும்டா யார் தேவை? இன்சுலின் தேவையா இல்லையா? அப்ப இன்சுலின் இல்ல, குறைவுன்றதால லிவர்ல உள்ள கலங்களுக்கு இருக்கட்டும், அதே நேரம் கொழுப்பு கலங்களுக்கு இருக்கட்டும், என்ன வரையலாம்? குளுக்கோஸ் வரையலாம். அந்த டைம்ல லிவர் என்ன செய்யணும்டா? லிவர் என்ன செய்யணும்? எப்படியாச்சும் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணதானே வேணும். அப்ப இந்த இடத்துல குளுக்கோஸ்க்கு பதிலா எதை பாவிக்க தொடங்குற? முதல் சொன்ன மாதிரி லிபிட் பயன்படுத்த தொடங்குற. லிபிட் பயன்படுத்திக்கிட்டு அதுல இருந்து ஃபேட்டி ஆசிட் வர. சரி, ஃபேட்டி ஆசிட வச்சு திரும்ப குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ற, விலங்குதா? அதுக்கப்புறம் அதை தான் சக்தி தேவைக்காக பயன்படுத்துறது. அப்ப அந்த அளவுக்கு எங்களுக்கு தேவையில்லை. ஃபேட்டி ஆசிடோட வாரத்தோட இன்னொரு ஆளும் சேர்ந்து வாரு. அவர் தான் யாரு? கீட்டோன் பொடிஸ். சரி, இந்த கீட்டோன் பொடிஸ் என்ன செய்யறா? இவர் பைத்து பிளட்ல உள்ள pH குறைக்கிற, அதாவது எசிடா மாத்துரு. சரி, எசிடா மாத்தினா இப்ப இதையும் உங்களுக்கு யோசிச்சு சொல்லணுமா? இது ஏ லெவல்ல நீங்க படிச்ச விஷயம். பிளட்ல உள்ள எசிட் டிடி கூட கிட்ட இல்லாட்டி pH குறைய கிட்ட நார்மலா அதுக்கு மாதிரி சொல்லுங்களேன். உங்களோட பிளட் எப்படி எசிடா மாறிடும்? நார்மலா எப்படி pH குறையிடும்? நீங்க ஏ லெவல்ல ஒரு மெத்தட் படிச்சிருப்பீங்க. ஒரு வாயு ஒன்று பிளட்ல கூடுதலா கரைகிட்ட எசிட் கூடுற pH குறையிறன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. என்ன கேஸ்? கார்பன் டை ஆக்சைடு. வெரி குட். CO2, கார்பன் டை ஆக்சைடு நல்லா கூட கிட்ட, பொடியில கூட கிட்ட பிளட் எசிடிட்டி கூடுற, pH குறையிற, அதால வெறிச்சுவாசம் தூண்டப்பட்டுன்னு படிச்சிருக்கா நீங்க? அந்த சுவாசம் சீராக்கல், உட்சுவாசம், வெளிச்சுவாசம், சுவாச மையங்கள், அந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்திருக்குமே நினைக்கிறேன். ஓ சார். CO2 அளவு கூட கிட்ட, பிளட் எசிடிட்டி கூட கிட்ட, அமிலத்தன்மை கூட கிட்ட, pH குறைய கிட்ட, அதுல சென்சஸ் இருக்குதானே, அது அதை உணர்ந்து சுவாச மையங்கள் தூண்டப்பட்டு வெளிச்சுவாசம் தூண்டப்பட்டுன்னு எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் பிளட் pH குறையுற அப்படின்னு அர்த்தம் என்ன? எசிடிட்டி கூடுற. ஆனா பிரெயினுக்கு விளங்குற இல்ல, இது CO2 வந்திருக்கேன்னு தெரியாம விளங்குதா? இந்த இடத்துல கீட்டோன் பாடிஸ் தானே எசிடிட்டியை கூட்டுற. அப்ப பிரெயின் வளமையா செய்யற வேலை இந்த இடத்துல செய்யற. என்ன செய்யும் சொல்லுங்க? வளமையா பிளட் எசிடிட்டி கூட கிட்ட, pH குறைய கிட்ட பிரெயின் எதை தூண்டும்? இப்ப நாங்க சொன்னது வெளிச்சுவாசத்தை தூண்டும் தானே. நார்மலா எங்கட பிளட்ல உள்ள எசிட் இல்லாட்டி pH குறையிற, எசிட் கூடுற யாரால? CO2 தானே. பிரெயினுக்கு அவரை மட்டும்தான் தெரியும். அப்ப பிளட் எசிடிட்டி கூட கிட்ட, pH குறைய கிட்ட பிரெயின் ஓட்டோவா என்னத்தை தூண்டுற? வெளிச்சுவாசத்தை தூண்டும். வெளிச்சுவாசத்தை தூண்டுற. அப்ப இங்க பாருங்க, இந்த லிபிட யூஸ் பண்ணி இந்த இடத்துல எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்ட வர கீட்டோன் பாடிஸ் அவங்களும் பிளட் pH குறைக்கிற, எசிடிட்டியை கூட்டுற. அதால என்ன நடக்கும்? வெளிச்சுவாசம் கூடும். அதாவது ரெஸ்பிரேஷன் ரேட் கூடும். சரியா? அடிக்கடி இந்த இலக்கிற மாதிரி மூச்சு விட்டுற வேணாம். அப்ப இதுவும் ஒரு சிம்டமா அவங்களுக்கு கண்டுகொள்ளணும். இது டயபெட்டிக்ஸ்க்கு இல்ல, இந்த கீட்டோ எசிடோசிஸ்க்கு. சரியா? டயபெட்டிக் கீட்டோ எசிடோசிஸ் நடந்தா அவங்களுக்கு அதிகமா இலக்கிற.
சரி, இது ஒரு எமர்ஜென்சி. இந்த கண்டிஷன் வந்தா ஹாஸ்பிட்டல்ல கட்டாயம் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை வரும்னு இன்னும் பார்ப்போம். அதே நேரம் இந்த கீட்டோன் பாடிஸ் கூட கிட்ட அவங்க வெளிச்சுவாசம், அதாவது சுவாச வீதம் கூடுற அதே நேரம் அவங்களோட வெளிச்சுவாசத்துல ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல் ஒன்று வாரு. கொஞ்சம் ஸ்மெல் விருப்பம் இல்லாத மாதிரி, நார்மலா வாரதை விட ஸ்மெல் வித்தியாசமா வரும். ஃப்ரூட்டி ஸ்மெல்ல எசட்டோன் ஸ்மெல் அவங்களோட வெளிச்சுவாசத்துல விளங்குற. அப்ப அர்த்தம் என்ன? கீட்டோன் பாடிஸ் வந்திருக்குது, அவங்களுக்கு டயபெட்டிக் கீட்டோ எசிடோசிஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். இதுல அதாவது இது டிகேஏன்றது டயபெட்டிக்ல கொஞ்சம் வேர்ஸான கண்டிஷன். சரியா, கொஞ்சம் நிலைமை மோசம், டக்குன்னு அட்மிட் பண்ணி இதுக்கு ட்ரீட் பண்ணணும். விளங்குதா? சில ஆட்கள் பாருங்க, டயபெட்டிக் கிளினிக்கு போற, கிளினிக்கு போய்த்து சீனி கூடன்னு அட்மிட் பண்றேன்னு சொல்றேன். ஒரு கண்டிஷன் இதுவா மாறி இருக்கேன், அவனுக்கு ஹைப்பர்கிளைசீமியா கூடி டிகேஏ வந்திருக்க சான்ஸ் இருக்கு. அப்படி வந்திருந்தா அவங்களை அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுவாங்க. சரி, இப்ப ஃப்ரூட்டி ஸ்மெல் வருது, ரெஸ்பிரேஷன் ரேட் கூட, அப்ப இதெல்லாம் டிகேஏட சிம்டம்ஸ். விளங்குதா? அப்ப இது இன்னும் டீப்பா போகையில இவ்வளவு தெரிஞ்சால் போதும். இவ்வளவு தெரியறதே உங்களுக்கு கூட மாதிரி தான், எக்ஸ்ட்ரா மாதிரி தான். என்னாலும் சில ரீசன்ஸ்க்காக சொல்லித்தாரு. விளங்குதா? கொஞ்சம் நீங்க இதுல மாஸ்டரிங் ஆகணும், அதாவது விஷயம் கொஞ்சம் விளங்கிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணுன்றதுக்காக இதுகளை சொல்ற. இல்லாட்டியும் இந்த டிகே எல்லாம் விளங்காட்டியும் ஒழுங்கா பிரச்சனை இல்லை. விளங்கினால் நான் சந்தோஷம், விளங்காட்டியும் பிரச்சனை இல்லை. இதுல பெருசா தோண்டி கேட்காது. பெத்த பிசியாலஜிலையும் கொஞ்சம் கூடடி. சரி, இப்ப இதெல்லாம் நான் சொல்லித்தரேன் என்னன்னா எங்களோட டே டு டே லைஃப்க்கு யூஸ் ஆகிறதால தேவைன்றதால. சரியா? இப்ப ஒரு காலத்துல நீங்க ஃபார்மசி ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இல்லாடியே ரன் பண்ணணுமே யோசிக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நீங்க ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு, சம்டைம் இண்டோர்ல ஒர்க் பண்ணிடும், அவுட் பேஷண்ட் யூனிட்ல ஒர்க் பண்ணிடும். சரி, அப்ப அந்த நேரத்துல தானே மிச்சம் பேஷண்டோட தொடர்பா இருக்கிறது. அந்த டைம் சம்டைம் டாக்டர்ஸே மிஸ் பண்ணிடும் இது மாதிரி பாயிண்ட்ஸ். அவங்களுக்கு டிகே வந்திருக்கிறது, டாக்டர் ஏதோ ஒரு நாள் மிஸ் பண்ணிருக்கிறது. அந்த டைம் நீங்க கண்டுபிடிச்சு திரும்ப வைத்து சொல்லி ஏதாவது உங்களால ஒரு நல்லது நடக்கும். ஓகே, அடுத்த முக்கியமான காம்ப்ளிகேஷனை பார்ப்போம். சரி, இதுல நிறைய விஷயம் வர போற, எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதுக்குரிய காரணம் இந்த இடத்துல விளங்க போற. அப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொண்டு வரும். அட இதாலதான் இதெல்லாம் நடக்குது, இவ்வளவு நாளம் இது நடக்குதுன்னு தெரியும், இப்பதான் ரீசன் விளங்குறன்ற கட்டத்துக்கு நீங்க வரணும். அப்படி சில விஷயங்கள் கிளியர் ஆக கேட்டா அந்த சந்தோஷமோடு வரணும். இப்ப இந்த இடத்துல நாங்க கதைச்சோமே, ஏ தண்ணி தாகம் கூடுற, ஏ யூரின் அடிக்கடி போற, ஏ சைஸ் குறையிற, ஏ அடிக்கடி பசி வார, அது மாதிரி ரீசன் விளங்க கிட்ட அது நடக்குறேன்னு தெரியும் போது இப்பதான் ரீசன் விளங்குது. அப்படி ரீசன் விளங்கிட்டா ஒரு சந்தோஷம் மட்டும் அவளுக்கு வரும். சரி, இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்குற வேண்டிய அளவுக்கு. அடுத்த காம்ப்ளிகேஷன் பார்ப்போம். என்னண்டா இது முக்கியமா நாங்க என்ன பார்த்தேன் இவ்வளவு நேரம், டயபெட்டிக் மெலைட்டிஸ் என்ன தானே பார்த்துட்டு இருக்கிற. அப்படின்னா சரி, 2 டைப்ல நடக்கலுமே சொல்லுங்க. டைப் 1 என்னது? இன்சுலின் குறைவால அல்லது இன்சுலின் இல்லாம இருக்கிறது. இந்த இடத்துல இன்சுலின் வந்து சேர்றதுக்கு இன்சுலினே இல்ல. டைப் 2 இன்சுலின் ரெசிஸ்டன்ட் செல்ஸ் காணப்படுது. இங்க இன்சுலின் வந்து சேர்ந்தாலும் கூட என்ன நடக்குற இல்ல, பிளட்ல இருந்து இன்சுலின் கலங்களுக்கு வார இல்ல. சரி, அதால பிளட்ல உள்ள குளுக்கோஸ் அளவு என்ன செய்யற? கூற்று நம்மளை விட கூடிக்கொண்டு போற. சரி, இப்ப டயபெட்டிஸ் மெலைட்டிஸ் வந்திருக்கு, ஒன்று டைப் 1 இருக்கட்டும் டைப் 2 இருக்கட்டும் பிரச்சனை இல்லை. ரெண்டுல எது வந்தாலும் பிளட்ல உள்ள குளுக்கோஸ் அளவு கூட போற. இப்ப இது குளுக்கோஸ் நிறைய அறியுதானே, இதுலக்கும் குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ் நிறைய இருக்கு, பிளட்ல உள்ள குளுக்கோஸ் அளவு நல்லா கூடி இருக்கு. அடுத்த கண்டிஷன் என்ன நடக்குறா, இந்த பிளட்ல உள்ள குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ், சரியா, இந்த குளுக்கோஸ் ஒன்று லிப்பிட்டோட சேரிடும், இல்லைன்னா அந்த குளுக்கோஸ் போய் இந்த ரெட்ல வரைகிறது குளுக்கோஸா பேத்து புரோட்டீனோட சேரிடும். ஒன்று குளுக்கோஸ் யாரோட சேரணும்னு சொன்னேன் சொல்லுங்க? குளுக்கோஸ் லிப்பிட்டோட சேர்றது, இல்லைன்னா புரோட்டீனோட. குளுக்கோஸ்
புரோட்டீனோட சேர்ந்து சேர்ற இந்த மாலிக்யூல்ஸ் பாருங்க, நாங்க படிச்சது ஒன்று இந்த இடத்துல சம்பந்தப்பட போறோம். எங்கட பிளட் வெசல்ஸ்ல பாருங்க, இந்த இடத்துல போயிட்டு அப்படியே அக்யூமுலேட் ஆக போறது, இந்த இடத்துல அப்படியே சேர போறது. இதை நாங்க பார்த்தோம். இப்படி சேர்ந்தா என்ன நடக்குது? சேர்ந்து வர வர அந்த சைஸ் என்ன செஞ்சுட்டு போகும்? அதிகரிச்சுட்டு போகும், அப்படியே கூடிட்டு போகும். அப்படி கூடுறதால என்ன நடக்குது? ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த தாண்டி என்ன செய்யாது, அந்த வெசிலால ரத்தம் போறது தடைப்படும், ஃபுல்லாவே பிளாக் ஆகும். இப்படி வார இந்த கண்டிஷனுக்கு இதுக்கு என்ன பேர் சொல்ற? இந்த அடைச்ச இதாகிட்டு போறதுக்கு என்ன பேர் சொல்ற? என்ன பேர் சொல்ற? atherosclerosis. வெரி குட், ஆத்ரோஸ்க்லெரோசிஸ். பிளட் க்ளோட்னு சொல்றேன், ஆத்ரோஸ்க்லெரோசிஸ்னு சொல்றேன். விளங்குதா? அப்ப பாருங்க, பிளட்ல உள்ள குளுக்கோஸ் அளவு கூட கிட்ட, ஹைப்பர்கிளைசீமியா வர கிட்ட எது வரதுக்கு சான்ஸ் இருக்கு? முக்கியம் சொல்லுங்க. ஆத்ரோக்ளோரோசிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே நேரம் வார ஆத்ரோக்ளோரோசிஸ் எந்த இடத்துல வாரன்றத வச்சு இன்னும் பிரச்சனை வாரத்துக்கு சான்ஸ் கூட்டுற. பாருங்க, இப்ப சொல்லுங்க, ஆத்ரோக்ளோரோசிஸ் வந்திருக்கு இந்த சரி வெசல்ல வந்திருக்கேன், இந்த இடத்துல இப்படி ஃபுல்லாவே அடப்பட்டிருக்கு, இந்த இடத்துல இப்படி ஃபுல்லாவே அடப்பட்டு பிளட் இங்கால போகலாம், பிளட் இதால போறதுக்கு கேலாம். சொல்லும் இது பிரெயின்ல வந்தா, பிரெயினுக்கு போற ஒரு பிளட் வெசல்ஸ்ல இப்படி போய்த்து சேர்ந்தா என்ன நடக்க சான்ஸ் இருக்கு? பிரெயின் செல்ஸ்க்கு பிளட் போகாது, அதால என்ன நடக்கு? கோமா கண்டிஷன். அதுக்கு இன்னொரு பேர் சொல்லி தந்து, பிரெயின் டெத். கலம் இருந்து பிரெயின் டெத்துக்கு இன்னொரு பேர் சொல்லி தந்து, என்னது? ஸ்ட்ரோக் வரையிலும். சரி, ஸ்ட்ரோக் வரையிலும். இது ஹார்ட்டுக்கு பிளட் கிடைக்கலண்டா, ஹார்ட்டுக்கு போற பிளட் வெசல்ஸ்ல இப்படி அடப்பட்டு ஹார்ட் மசில்ஸ்க்கு, இதய தசைகளுக்கு என்ன கிடைக்கல? பிளட் கிடைக்கல, அதால என்ன வரையில? மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், ஹார்ட் அட்டாக் வரையில, மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன்ஸ், எம்ஐ. இது எங்கட காலுக்கு இல்லாட்டி கைக்கு போறது, பிளட் வெசல்ஸ் இப்படி அடப்பட்டா வெரிகோஸ் வரையில. சரியா? பிஏடின்னு சொல்றோம் பாருங்க, லெக்ஸ்க்கு பிஏடி. அப்ப அவங்களுக்கு என்ன நடக்காது பாருங்க, காலில் ஒரு இடத்துக்கு கீழே பிளட்டே போகலண்டா, அங்கேயுள்ள கலங்கள் என்ன செஞ்சுட்டு வரும்? கொஞ்சம் கொஞ்சமா இறக்கும், கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டு வந்தண்டா. பொதுவா நீங்க சீனி நோயாளிகள் நல்லா கூட கிட்ட அவங்களோட கண்டிஷன் வேர்ஸ் ஆக கிட்ட காண்ற விஷயம் என்ன சொல்லுங்க? இல்ல நான் கேக்குறேன், நல்லாவே வேர்ஸ் ஆகி நீங்க யாரும் கேள்விப்பட்டில்லையா, கண்டுபட்டில்லையா? நல்லாவே சீனி கூடண்டா, அவன கால் என்னமோ செஞ்சு நீங்க கண்டு கேள்விப்பட்டில்லையா? கருப்பா மாறி கடைசியில என்ன செய்யுது? விலங்கு வெட்டுவாங்க அந்த பார்ட்ஸ். காலை வெட்டுற கண்டிஷனே வார். விலங்குதான். இப்ப எவ்வளவு சிவியருக்கு போற இன்னொரு விஷயம் தான் பாருங்க, எவ்வளவு சிவியருக்கு போற லோவர் லிங்ஸ், அதாவது கால் ஒன்றையோ ரெண்டையோ அகற்றக்கூட சில சந்தர்ப்பம் வார். விளங்குது? அப்ப இவ்வளவுக்கும் ரீசன் நாங்க கணக்கெடுக்காம இருக்கிற இந்த சீனி நோய்ன்றது, சரி, ஹைப்பர்கிளைசீமியான்றது. அப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப கால் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா கலங்கள் இறந்து நல்லாவே வேர்ஸாக கிட்ட கால் ரெண்டுலையும் ஒன்றையோ இல்லாட்டி ரெண்டையுமோ ரிமூவ் பண்றதுக்குரிய கண்டிஷனும் வார். விளங்கணுமா? அப்ப இவ்வளவு எல்லாம் எங்களுக்கு பார்க்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள்.
அது இல்லாம இன்னும் பிரச்சனைகள் வார ஒன்று, இது போற இடம் எங்கட கண்ணுல உள்ள வெசல்ஸா இருந்தா என்ன பிரச்சனை வரையில. நான் சொன்னேன் கண்ணுல அந்நிறம் இன்னொரு இடம் என்னது கிட்னி. இந்த 2 இடத்துலயும் ஆகவும் சின்ன மெல்லிசான மயிர்துளை குழாய்கள் தான் இருக்கு. ஏன்னா கிட்னில அதுலயும் கலன்கோலம் எல்லாம் இருக்கே, அந்த இடத்துல மிச்சம் மெல்லிஸ் ஏன்னா வடிக்கணும்ன்றதால. அப்ப அந்த இடத்துல இது மாதிரி பிளாக் ஆகி பிரஷர் எல்லாம் கூடகிட்டு என்ன நடக்குற, அவங்க டேமேஜ் ஆகுற, சிதைவடைற. அப்ப கண்ணுல உள்ள வெசல்ஸ் டேமேஜ் ஆக கிட்ட, வெசல்ஸ் டேமேஜ் ஆக கிட்ட என்ன மாதிரி நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லி தந்து எண்ணத்துல ப்ராப்ளம் பாரு, விஷன் ப்ராப்ளம், பார்வையில குறைபாடு, ஒன்று பிளட் விஷன் வரையிலும் இல்லாட்டி கண்ணு விளங்குற அளவு குறையலும், காலம் போகிட்டு என்ன நடக்கலும், கண்ணு விளங்காமலே போகலும். சரி, அதே மாதிரிதான் கிட்னிலையும் என்ன நடக்கலும்டா, எங்களோட குளோமியோல அதாவது கலன் கோலம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சிதைவடைஞ்சு கடைசியில என்ன நடக்கலும், கிட்னி ஃபெயிலியரே ஆகலும். சரியா, கிட்னி ஃபெயிலியரே ஆகலும். சரி, இதுக்கு என்ன சொல்ற, சிகேடி, குரோனிக் கிட்னி டிசீஸ். பாருங்க, இது ஒரு டிசீஸ் தான் அடுத்த எத்தனை விஷயத்துக்கு லீட் பண்ணி செல்லுது, லீட் பண்ணு. அப்ப முக்கியம் லெவல்ல வச்சு கொள்றது. ஓகே, அப்ப இனி ஒவ்வொரு தடவை நீங்க சுகர் சாப்பிட கிட்டையும் இதெல்லாம் கண்ணு முன்னுக்கு வந்துட்டு போகணும். சரியா, நீங்க மட்டும் இல்ல பக்கத்துல உள்ளாலையும் சொல்லி என்ன செஞ்சு கொள்ளணும், லிமிட்டுக்கு கொண்டு வர வைக்கும். விளங்குதா? சில நேரம் எங்களுக்கு ஓரளவு விளங்கி நாங்க சாப்பிட்றே குறைச்சு கொண்டிருக்கோம். ஆனா வீட்டுல உமாவோ அப்பாவோ தாத்தாவோ கொஞ்சம் வயசு கூட நாட்கள் எல்லாம் சரியான சீனி திங்கிறேன்டா, சீனியனா சுகரேன்னு இல்ல, விளங்குதா? சுகரி ஃபுட்ஸ் அரிக்கலும் இல்லாட்டி கார்போஹைட்ரேட் அரிக்கட்டும், கண்ட்ரோல வச்சுக்கொள்ளணும். சரி, ஓகே. அடுத்த இன்னொரு சார் கால் வாரத்துக்கு என்ன நேர்வது? PAD. அது அந்த அளவுக்கு நீங்க விரிவாக்கம் எல்லாம் தேவையில்லை. இதாலதான் வாரன்னு நீங்க விளங்கி வந்தாலே போதும். இது எக்ஸாம்ல பெருசா கேட்டு வரதுக்கு சான்ஸ் குறவு. நான் இந்த உண்மையில இந்த கிளாஸ் மெயினா எடுக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல, விளங்குதா? இதோ எங்களுக்கு ஒரு அவேர்னஸா, விளங்குதா? எங்களோட ஃபேமிலிக்கு எங்களோட சமூகத்துக்கு ஒரு அவேர்னஸா இருக்கிறதுக்காக தான் இந்த மெயினா. அதே நேரம் எக்ஸாம் பாயிண்ட்ஸ் கதைச்சி படும், அதையும் தாண்டி எங்களோட லைஃப்க்கு தேவைன்றதால தான் கொஞ்சம் டீப்பாவே போறேன். சார் PAD ஒரு நேம் சொன்னீங்க தானே? நீங்க சொன்ன வெரிகோசிஸ் தானே சொன்ன, வெரிகோசிஸ் தான் பொதுவா இதோட வரது சான்ஸ் குறைவு. சரி, ஓகே சார். ஓகே, அடுத்தை பார்ப்போம். அடுத்த காம்ப்ளிகேஷன். சரியா, இதெல்லாம் வர பிரச்சனை என்ன, வரையில் மற்ற பிரச்சனை கதைச்சிட்டு இருக்கிறான். இதுவும் அடிக்கடி இந்த வேர்டை கேள்விப்படுவீங்க பாருங்க, சில மெடிசின்ஸ் படிக்க கிட்ட. சரி, என்னண்டா டயபெட்டிக் நியூரோபதி. இதே ஓரளவு பாத்துருவோமா, பார்த்தா முடிஞ்சு காம்ப்ளிகேஷன் முடிஞ்சு. அப்புறம் எங்க டியூட்ஸை மேலோட்டமா பார்க்க கிட்ட ஃபெஸ்டிவ் லைன் கதைக்க ஒன்றும் இருக்காது. இவ்வளவு படிச்சு முடிய கிட்ட, விளங்குதா? இவ்வளவு படிச்சு முடிய கிட்ட ஃபெஸ்டிவ் ஃபுல்லா கம்ப்ளீட், திரும்ப அதுல பாக்குறதுக்கு ஒன்றும் இருக்காது. அப்ப டயபெட்டிக் நியூரோபதிண்டா என்னண்டா? சரி, இதுவும் மாதிரியே தான் ஹைப்பர்கிளைசீமியா, அதாவது பிளட்ல குளுக்கோஸ்ட அளவு கூட கிட்ட. சரி, குளுக்கோஸ்ட அளவு கூட கிட்ட இன்சுலின் பிரச்சனை இருக்குதே, அப்ப கலங்களுக்கு என்ன நடக்காது, குளுக்கோஸ் அப்டேக் ஆகாது, குளுக்கோஸ் போகாது. அதால சரியா இந்த கட்டத்துல என்ன நடக்குறண்டா, கலங்களுக்கும் சரியா கலங்களுக்கும் நிறைய சோபிட்டோல் ப்ரொடக்ஷன் வர, சோபிட்டோல் ப்ரொடக்ஷன் கூட்டுற. சரி, இப்ப நீங்க ஆராய்ச்சி செய்ய தேவையில்ல சோபிட்டோல்டா என்னண்டு, சோபிட்டோல் ப்ரொடக்ஷன் கூடுற. சரியா, அப்படி சோபிட்டோல் ப்ரொடக்ஷன் கூட கிட்ட, சோபிட்டோல்ன்றது தண்ணியில கரையிற ஒரு ஆள். மாதிரி சொல்லுங்க, களத்துளுக்கு இப்ப என்ன நடக்குது, களத்துளுக்கு நான் கூட இருக்கி தண்ணின்னு படிச்சிருக்கேன், விளங்குதா? அதுல தண்ணியில இந்த கரையிற ஒரு ஆள் கூட கிட்ட என்ன நடக்கும், அந்த கரைசல்ட கன்சன்ட்ரேஷன் கூடும். எனக்கு பெருசா வரையுமே.
அப்ப இந்த இடத்துல கன்சென்ட்ரேஷன் கூடினா என்ன நடக்குது? வெளியில உள்ள நீரும் உள்ள வர பார்க்கும். நிறைய தண்ணி உள்ளுக்கு வாரத்தால களம் ஓரளவு தான் வீக்கம் அடையலும். அதுக்காக என்ன செய்யும்? களம் நீங்க பெனவுள்ள தண்ணி நடிச்சு போறீங்க, ஒரு அளவு ஒரு காரணம் தெரியும், அதுக்குள்ள என்ன நடக்கும்? வெடிக்கும். அதே மாதிரி களங்கள் சிதைவடைஞ்சு வெடிச்சு வீக்கம் அடைஞ்சு வெடிச்சு அழிஞ்சு போகும், களம் டேமேஜ் ஆகும். சரியா? சில களங்கள் அழிஞ்சே போகும். அப்ப செல் டேமேஜ் நடக்கும். சரி, செல் டேமேஜ் நடக்கும். அதுவும் முக்கியமா ஸ்வான் கலங்கள்ல. சரியா? என்ன கலங்கள் சொன்னேன்? ஸ்வான் கலங்கள்ல இது மாதிரி சோபிட்டோல் கூடி தண்ணி கூட வந்து அந்த கலங்கள் உடைய கிட்ட, சரியா, செல் டேமேஜ் நடக்க கிட்ட. சொல்லுங்க. அதுக்கு முதல் ஸ்வான் செல்ஸ் எந்த இடத்துல இருக்கு? ஸ்வான் செல்ஸ் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? நர்வ்ஸ்ல சொல்றே தானே ஸ்வான் செல்ஸ். சரி, அப்ப ஸ்வான் செல்ஸ் அழிய கிட்ட எதுவும் சேர்ந்து டேமேஜ் ஆக பார்க்கும். நர்வ்ஸும் டேமேஜ் ஆகும். சரியா? இதுவும் மெயினா எங்கே நடக்குதுன்னா பொதுவா இந்த அப்பெண்டேஜஸ் காலுக்கு போற, சரி, பொதுவா லெக்குக்கு போற நர்வ்ஸ்ல தான் கூடுதலா நடக்குது. சரியா? அப்ப இது மாதிரி நிறைய ஸ்வான் செல் அழிஞ்சு நர்வ் டேமேஜ் ஆனா உங்களோட கால்ல என்ன பிரச்சனை வரும்? கால்ல என்ன பிரச்சனை வரும்? அதுக்குமா சொல்லுங்க. நரம்புட மெயின் வேலை என்ன? இம்பல்ஸ் கணத்தாக்கத்தை கடத்துறது. கணத்தாக்கத்தை கடத்துறது தானே இம்பல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றீங்க தான், இந்த டிரான்ஸ்மிட் பண்றீங்க தானே. இப்ப சொல்லுங்க, இது மாதிரி காலுக்கு போற நரம்பு எல்லாமே டேமேஜ் ஆகினா உங்களுக்கு என்ன நடக்காது? காலுக்குரிய கணத்தாக்கம் கடத்தப்படாதுண்டா என்ன இல்லாம போகும்? கால்ல சென்சேஷன் இல்லாம போனா சொல்றீங்களா? அப்ப உணர்வு இல்ல, உணர்ச்சி இல்ல. இப்ப சொல்லுங்க, அப்படி உள்ள ஒரு ஆள் இப்ப இது காலை தட்டி கொண்டு வலி விளங்குமா? இல்ல. ஆணியோடு குத்திப்பட்ட வலி விளங்குமா? புண்ணொண்டு வந்த வலி விளங்குமா? விளங்காது. யாராச்சும் சொல்லி ரத்தம் போறது கண்டு சொல்ல கிட்ட, இல்லாட்டி அவரே ரத்தம் போறது காணகிட்டதான் அவருக்கு என்ன விளங்குறது? இப்படி ஒரு காயம் இருக்கே விளங்குற. இப்ப படிச்சதையும் படிச்சதையும் ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணுங்க. என்ன சொன்ன? நாங்க என்ன சொன்ன? ஆத்ரோஸ்க்லரோசிஸ் வந்து காலுக்கு என்ன வராது? பிளட் வார அளவு குறையுது. வார பிளட் அளவு குறையுது. ஏன் ஆத்ரோஸ்க்லரோசிஸ் எல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி இப்ப நர்வோட சென்சேஷனும் இல்ல. அப்ப இந்த இடத்துல காயம் வந்தா குயிக்கா விளங்குமா எங்களுக்கு? இல்ல, விளங்காது. சரி, இப்ப காயம் வந்தாச்சு, ஏதோ காயம் வந்தாச்சு, தட்டிப்பட்டோ ஆணியோடு குத்திப்பட்டோ ஏதோ ஒண்ணு சும்மா சொல்லாம அட்டை கடிச்சோ ஒரு காயம் வந்தாச்சு, அந்த ஈச் கடிச்சும் காயம் மாறு. சரி, இப்ப இந்த காயம் குணமாகணும்டா அந்த இடத்துக்கு யாரு கட்டாயம் வரணும்? நல்லா யாரு வரணும்? மெயினா பிளட் வரணும் அந்த இடத்துக்கு. சரியா? பிளட் வந்து ஆக்சிஜன் தேவை அந்த இடத்துக்கு. காயம் குணமடைறதுக்கு ஆக்சிஜன் தேவை. அடுத்தடுத்த பிளட்ல உள்ள கம்பனன்ட்ஸ் தேவை. அப்படின்னா அந்த இடத்துக்கு பிளட் வரதானே வேணும். சொல்ற விளங்குதா? சூப்பர் ஃபாஸ்டா அந்த இடத்துல பிளட் வேலை செய்யணும். ஆனா ஆத்ரோசோரோசிஸ் வந்து பிளட் வார அளவும் குறைஞ்சி. அப்ப இந்த காயம் குயிக்கா ஆறுமா இல்லாட்டி ஆறுறதுக்கு நல்ல டைம் ஒன்று எடுக்குமா? டைம் எடுக்கும். அதால இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வர தொடங்கும். விளங்குதா? இந்த இடத்துல இன்ஃபெக்ஷனும் வந்து இப்ப பிளட்ல இருக்குது. இன்ஃபெக்ஷனை கொள்றதுக்கு சில இம்யூனோகுளோபின்ஸ் அது ஒன்றுமே வாரில்லையே இந்த இடத்துக்கு பிளட்டோட, அதுவும் சேர்ந்து பிளாக் ஆகி தானே இருக்கு. அப்ப இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் கூட்டுற, காயம் குணமாறதுக்கு டைம் எடுக்குது. அப்ப இப்ப ஓரளவு கிளியர் ஆகிருக்கணும். இந்த சுகர் பேஷண்ட் இல்லாட்டி சீனி நோயாளிகளுக்கு காயம் வந்தா ஆறுறதுக்கு டைம் எடுக்கிறேன். விளங்குதா? நீங்க ஒரு
பாடமாக்கி இருப்பீங்க, இல்லாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படி ஒண்ணு நடக்குறேன். இப்ப விளங்கணும் ஏன் ஒண்ணு பாருங்க, காலுக்குரிய சென்சேஷன் இல்ல, காயம் வந்து கொஞ்சம் காலம் கழிச்சுதான் அவருக்கே தெரியும், அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவருக்கே தெரியும். இப்ப அந்த காயத்தை குணப்படுத்துறதுக்குரிய பிளட்ல உள்ள கம்பனண்ட் அந்த இடத்துக்கு வருது இல்ல, ஏ இந்த காலுக்கு உள்ள வெசல்ஸ்ல பிளட் வந்துட்டு என்ன நடந்திருக்கு, ஆத்ரோசோலசிஸ் நடந்து பிளட் வர்றது பிளாக் ஆகிருக்கு. சரி, அப்ப பிளட்ல உள்ள இம்யூனோகுளோபின்ஸ் ஒன்றுமே வருது இல்ல அந்த இடத்துக்கு, என்ன நடக்குது, இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. சரிதானே? அப்ப இதுக்கு நான் சொல்றேன் டயபெட்டிக் நியூரோபதி, அதாவது குளுக்கோஸ் போய் லிபிட்டோட சரி அது முதல் உள்ளது. டயபெட்டிக் நியூரோபதின்ற என்ன சொல்லுங்க, கழுத்தலுக்கு குளுக்கோஸ் வருது இல்ல, சோபிட்டோட அளவு கூடுது, கலம் என்ன செய்யுது, டேமேஜ் ஆகுது. இது நர்வ் செல்ஸ்ல உள்ள எந்த கலங்கள் அழிவடைய கிட்ட, ஸ்வான் செல்ஸ் இதே மாதிரி நீர் வந்து வெடிச்சு டேமேஜ் ஆக கிட்ட, நர்வ் ஃபுல்லாவே டேமேஜ் ஆகி காலுக்கு போற நரம்புகளோட டேமேஜ் கூட கூட கால்ல உள்ள என்ன நடக்குது, சென்சேஷன் குறைஞ்சிட்டு போயிட்டு ஒரு காலத்துல சென்சேஷனே இல்லாம போகுது. சரி, இதுவும் ஒரு ரீசனா இருக்கேலும் இந்த காலை ரிமூவ் பண்றதுக்கு. சரி, அப்ப விளங்கிவங்க எவ்வளவு மோசமான ஒரு டிசீஸ். சரி, சில டிசீஸ் இருக்குது உடனே உயிரை கொள்றது, ஆனா சில இது மாதிரி டிசீஸ் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிவியர் ஆகி வேர்ஸ் ஆகி உடம்ப கொள்றது. சரி, இப்ப ரெண்டையும் விளங்கி அதை வராம நாங்க எப்படியாச்சும் எங்களையும் எங்களை சுத்தி உள்ளவங்களையும் பாதுகாத்து கொள்ளும். சரி, எவ்வளவு நேரம் படிச்சதுல ஏதாவது விலங்கு இல்லைண்டா, சரி இது இன்னும் ஒருக்கா சொன்னா நல்லமன்ற மாதிரி இருந்தா. சார், டயபெட்டிக் நியூரோபதியில கலத்துலுக்கு குளுக்கோஸ் வராதனால தான் சொபிட்டோல் ப்ரொடக்ஷன் கூடுற. ஓ ஓ ஓ ஓ அது ஒரு ரீசன். இப்படித்தான் சில டிசீஸ் கண்டிஷன் வரதுக்கு இது மட்டும்தான் ரீசன் உண்டு இல்ல, விலங்குதா ஒன்றுக்கும் மேற்பட்ட ரீசன் இருக்கு. அது மாதிரி டயபெட்டிக் நியூரோபதிக்கு அந்த செல்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன், விலங்குதா சொல்ற, விலங்குதா. ஓகே, வேற எதுவும் விலங்கு இல்ல இன்னொருக்கா சொன்னா நல்லமன்ற மாதிரி இருந்தா. ஓகே தானே, தியோட்டுக்கு போமா? கேட்கறது ஒண்ணும் இல்லைன்னா டியூட்டு டிஸ்கஸ் பண்ண போவோம். ஓகே, டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்னு சொல்றது டைப் 1. பொதுவா இது டைப் 1ல தான் வார, ஆனா டைப் 1க்கே வரணும் மட்டும் இல்ல, விலங்குதா பொதுவா கண்டுகொள்ற டைப் 1 இல்ல. சரி, டைப் 1க்கே தான் வரணும் மட்டும் இல்ல. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா ஓகே, அப்ப நாங்க டியூட்டுக்கு போமா. என்ன ஸ்கிரீன் விசிபிளா இருக்குதா? இல்ல சார். ஓகே, ஓகே, இத டியூட்டை தான் லாஸ்டா பார்த்துட்டு இருந்த மேலோட்டமா பார்த்து இந்த டியூட்டை குயிக்கா முடிக்க பார்ப்போம். சரிதானே? ஒப்ஜெக்டிவ்ஸ் பார்த்து ஓகே, குளுக்கோஸ் ஹோமியோஸ்டேசிஸ்ல என்னன்னு பார்த்து, இன்சுலின் அண்ட் குளுக்கோஜனை பத்தி பார்த்து, இன்றைக்கும் இன்சுலினை பத்தி மெயினா பார்த்து, அடுத்த டைப்ஸ் பார்த்து இன்றைக்கும் பார்த்து, கீட்டோசிடோசிஸ்னா என்னன்னு பார்த்து ஃபுல்லா பார்த்து முடிச்சு,
டெஸ்ட் வந்துட்டு நாங்க லாஸ்ட் கிளாஸ்லயே ஓரளவு பார்த்தோம். இல்லாட்டி அந்த அளவுக்கு டெஸ்ட் பத்தி எங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் குறைவு, ஏன்னா அது டயக்னோசிஸ் பக்கம் உள்ளது. சரிதானே? இப்போ ஹோமியோஸ்டேசிஸ் பார்த்தோம், நாங்கள் நார்மலா கதைச்சது தான் ஹோமியோஸ்டேசிஸ் என்றது. சரியா? தனியா வேற ஒன்று பார்க்கணும் இல்லை. அதாவது எங்களோட பிளட்ல உள்ள குளுக்கோஸ் லெவல் சரியா வச்சு கொண்டிருக்கணும். சரி, அதுதான் குளுக்கோஸ் ஹோமியோஸ்டேசிஸ் என்றது. ஓகே தானே? ஓகே, என்னென்ன ஹோமோன்ஸ் என்று பார்த்து இதையும் பார்த்து நாங்க எப்படி பிளட்டுக்கு குளுக்கோஸ் வாருது, அதே மாதிரி பிளட்ல உள்ள குளுக்கோஸ் எது எதுக்கு யூஸ் பண்றன்றது பார்த்து. சரியா? அடுத்து நார்மல் லெவல்ண்டா 2 ஹவர்ஸ் வரைக்கும் நாங்க பாக்குறோம்டா 120 to 140 மில்லிகிராம் இருக்கணும்னு பார்த்து. அதே மாதிரி ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லெவல்னா 70 to 110 இருந்தா ஓகேன்னு பார்த்து. சரிதானே? அதே மாதிரி இன்றைக்கு சொன்னேனே த்ரெஷ்ஹோல்ட் லெவல் ஒன்று இருக்குதுண்டு 180 மில்லிகிராமை விட கூட இருந்தா எங்களுக்கு என்னது நடக்கலும் யூரினோட சேர்த்து குளுக்கோஸும் வரையலும் என்று பார்த்து. அது 180 விட கூட இருந்தா. சரியா? அதை விட குறைய இருந்தது வரதுக்கு சான்ஸ் குறைவு. அடுத்து இன்சுலினை பத்தி பார்த்து. சரியா? லாஸ்ட் கிளாஸும் பார்த்து எனபோலிக் ஹோமோன், புரோட்டீன் ஹோமோன், அடுத்தது செயின் எப்படி இருக்குது, அடுத்து காணப்படுற பிரிட்ஜ் என்னென்னலாம் பார்த்த, எங்க சிந்தசிஸ் ஆகிறன்னு பார்த்தா ஹாஃப் லைஃப் மிச்சம் குறவு 5 நிமிஷம் என்னும் பார்த்து. சரிதானே? அடுத்து லங்கான் ஐலெட்ல உள்ள செல்ஸ் டைப்ஸ் என்னென்னா அதுல செக்ரேட்டட் ஆகிற ஹோமோன்ஸ் என்னென்னு பார்த்த. அல்ஃபால குளுக்கோஜன், பீட்டால இன்சுலின், அடுத்து டெல்டான்னு பார்த்தோம் சொமட்டோஸ்டாட்டின் அண்டு ஒரு ஹோமோன். சரி, அடுத்து இன்சுலின் செக்ரேஷனை தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்து. சரி, இன்சுலின் பத்தி தான் மெயினா பார்த்துட்டு இருந்து. சரி, எப்ப இன்சுலின் செக்ரேட் ஆகும் பிளட்ல உள்ள குளுக்கோஸ் லெவல் கூட கிட்ட, அதுதான் நார்மலா நடக்கிறது. ஆனா இந்த டிசீஸ் வாரத்துக்கு ப்ராப்ளம் என்ன, ஒன்றும் அப்படி செக்ரேட் ஆகாம இருக்கிறது, இல்லைண்டா செக்ரேட் ஆகிற இன்சுலின் பேச்ச கலங்கள் கேட்கல, அதாவது ரெசிஸ்டன்ஸ் உருவாகிறது. சரிதானே? அடுத்த இன்சுலின் ஆக்ஷன் என்னன்னு பார்த்தோம். மெயினா சிம்பிளா சொல்றேன்டா களத்துள்ளுக்கும் குளுக்கோஸை கூட்டிட்டு போறது. சரி, அப்ப அப்படி கூட்டிட்டு போனாதான் லிவர்ல குளுக்கோஸை கிளைகோஜனா மாத்தேலும். சரியா? எடிபோஸ் டிஷ்யூஸ்ல கொழுப்பு கலங்கள்ல டிஜியா மாத்தேலும். அதே மாதிரி மசில்ஸ்ல எமினோ ஆசிடா மாத்தேலும் அந்த கலங்களுக்கு குளுக்கோஸ் போனாதான். அப்படி போறதுக்கு தேவை இன்சுலின். அடுத்தது நாங்க பார்த்தோமே கிளைகோலைசிஸ், ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கும் கட்டாயம் இன்சுலின் தேவை. அப்படி இருந்தா தான் களத்துள்ளுக்கும் குளுக்கோஸ் போகிடும். அதே டைம் இன்சுலின் என்னத்தை இன்ஹிபிட் பண்ணுது, குளுக்கோஸ் இருக்கிட்ட குளுக்கோஸை தான் மெயினா யூஸ் பண்ண வைக்கிது இன்சுலின். அது களத்துள்ளுக்கு போனா குளுக்கோஸை தான் பாவிக்கிறது. அந்த நேரத்துக்கு டிஜியோ இல்லாட்டி கிளைகோஜனையோ புரோட்டீனையோ யூஸ் பண்றது இல்லை. சரியா? சக்தி தேவைக்காக குளுக்கோஸை தான் பயன்படுத்துறது. அதே நேரம் எமினோ ஆசிட்ல இருந்து, சரி, அமினோ ஆசிட்ல இல்லாட்டி லிபிட்ல இருந்து குளுக்கோஸ் உண்டாகிறது தடுக்கிற அவ்வளவு பார்த்து. அதே குளுக்காகோனை பத்தி பெருசா பார்க்க இல்லை என்றாலும் சின்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இதுவும் எங்க லங்ககான் ஐலட்ஸ்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுற, அதுவும் அல்பா செல்ஸ்ல, பென்கிரஸ்ல உள்ள அல்பா செல்ஸ், லங்ககான் ஐலட்ல உள்ள அல்பா செல்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுற. இது வந்து குளுக்கோஸ்க்கு ஆப்போசிட் மாதிரி நினைச்சுக்கொண்டாலே போதும். சரியா? அப்ப எப்ப ப்ரொடியூஸ் ஆகும், நாங்க பார்த்தோம் இன்சுலின் குளுக்கோஸ் லெவல் கூட கிட்ட அப்படின்னா குளுக்கோகன் இன்சுலின் குளுக்கோஸ் லெவல் நல்லா குறைய கிட்ட செக்ரேட் ஆகும். சரியா? குளுக்கோஸ் செஞ்ச வேலோட ஆப்போசிட் ஒர்க் குளுக்கோகன் பண்ணும். சரி, அவரு ஞாபகம் வச்சிருந்தா சரி. அடுத்து டயபெட்டிக் மெலைட்டஸ் என்னன்னு பார்த்தோம். டயபெட்டிக் மெலைட்டஸ் என்னண்டு இல்லைங்கன்னு தந்திரிக்கி, ஹைப்பர்கிளைசீமியா அண்டா என்னண்டு தந்திரிக்கி. சரியா? எலிவேட்டட் லெவல் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட் தான் இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி ஹைப்போகிளைசீமியான்னு ஒன்று இருக்கு. இது ஹைப்பர்கிளைசீமியாக்கு ஆப்போசிட் மாதிரி. அப்படின்னு அர்த்தம் நார்மலை விட குளுக்கோஸ் லெவல் நல்லாவே குறையுது பிளட்ல. சரியா? அது டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெலைட்டஸ் பார்த்தோம். டைப் 1, டைப் 2 இருக்குது. அது இல்லாம கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலைட்டஸ் இருக்குது. இது பொதுவா மிச்சம் குறவு, அதுவும் பிரெக்னன்ட் லேடிஸ்ல மட்டும்தான் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, டைப் 1 என்னோட பார்த்த இன்சுலின் அளவு குறையிறது இல்லாட்டி நல்லாவே இல்லாம போறது. டைப் 2ல என்ன பார்த்த இன்சுலின் ஆக்ஷன் குறையிறது இல்லாட்டி ரெசிஸ்டன்ஸ் கூட்டுறது.
ஓகே, அடுத்து டைப் 1 பார்த்து என்னது இது மிச்சம் பாருங்க. ரேரா 100 பேர் எடுத்தா, அதாவது டயபெட்டிஸ் மெலைட்டஸ் உள்ள 100 பேர் எடுத்தா 5,10,000 பேருக்கு தான் டைப் 1 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, மீதி 80ல வச்சு 90-95% இருப்பாங்க என்னண்டா டைப் 2ல. சரி பாருங்க, எந்த வயசுலயும் வரையில பொதுவா யங்க ஏஜ்ல வாரு. சரியா, இவங்களோட சிம்டம்ஸ் சைன்ஸ் எல்லாம் 40 இயர்ஸ்க்கு முன்னுக்கே விளங்கும். சரியா, அதே முக்கிய நம்ம சொல்லி தந்த மாதிரி லைஃப் லாங்கா இன்சுலின் கட்டாயம் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். சரி, அதே டைப் 2 டயபெட்டிஸ் மெலைட்டஸ் பார்த்த கிட்டத்தட்ட 90-95% இதுதான் இருக்கிறது. அப்ப பாருங்க, நாங்க பார்த்தோம் டைப் 1 வந்துட்டு ஆட்டோஇம்யூன் வாரதை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ற கஷ்டம். ஆனா டைப் 2 எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள இயலும். சரியா, அப்ப கட்டாயம் எங்களுக்கு சுகர்ன்றதை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள இயலும். அதாவது டைப் 2. ஓகே, பாருங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால பொதுவா டைப் 2 டயபெட்டிஸ் மெலைட்டஸ் வார். அதே நேரம் வயசு போக கிட்ட வாரதுதான் சான்ஸ் கூட. சரியா, அதே நேரம் நல்லா உடற்பருமன் கூட நாட்களுக்கு தான் வாரன்னு சொல்றேன். காமன்லி ஒபேஸ் பேஷண்ட். சரியா, பொதுவான்ற. சரி, நான் சொன்ன போயிட்டு பாருங்க, மோஸ்ட் பீப்புள் வித் டைப் 2 டயபெட்டிஸ் மேனேஜ்ட் வித் மோடிஃபிகேஷன் ஆஃப் தேர் டயட் அண்ட் ஓரல் ஆன்டிபயோட்டிக் மெடிசின். சாரி, ஆன்டிபயோட்டிக் இல்ல ஆன்டி டயபெட்டிக் மெடிசின்ஸ். அப்ப டயட் எக்ஸசைஸ்லயே ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடும். அதுவும் ஏலண்டா மெடிசின் எடுக்கணும். ஆனா டைப் 1 வந்தா அப்படி எக்ஸசைஸ் பண்ணியோ டயட்டை கண்ட்ரோல் பண்ணியோ திரும்ப நார்மலுக்கு கொண்டு வரையலாம். கட்டாயம் இன்சுலின் எடுக்க வேண்டிய தேவை வரும். சரி, கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பார்த்த அது என்ன நாங்க சொன்ன பிரெக்னன்ட் டைம்ல வாரது. அதுவும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ட்ரைமெஸ்டர்ல வாரத்துக்கு சான்சஸ் கூட. அதாவது முதல் 3 மாசம் இல்லாட்டி 2வது 3 மாசத்துல வாரத்துக்கு தான் சான்ஸ் கூடன்னு சொல்றேன். சரி, செகண்ட் அண்ட் தேர்டா 2வது 3 மாசம் இல்லண்டா 3வது 3 மாசத்துல வாரத்துக்கு சான்ஸ் கூடன்னு சொல்றேன். சரி, அது டைப் 1 இருக்கலாம், டைப் 2 இருக்கலாம்னு சொல்றாங்க பாருங்க. அதே நேரம் அப்படி வந்த ஒரு லேடிக்கு பிற்காலத்துல டயபெட்டிஸ் மெலைட்டஸ் வாரதுக்கு சான்ஸ் கூடன்னு சொல்றேன். பொதுவா இந்த கெஸ்டைனல் டயபெட்டிஸ் வந்துட்டு சைல்ட் பேர்த்தோட இல்லாம போற. பொதுவா அப்படி இல்லாம போன இடத்துக்கு அந்த லேடிக்கு திரும்ப இன்னும் வயசாக கிட்ட டயபெட்டிக் மெலைட்டஸ் வாரத்துக்கு சான்சஸ் கூடன்னு சொல்றேன். சரி, இப்படி வாரத்தால புள்ளைக்கு பாதிப்பு இருக்கேன்னு சொல்ற பாருங்க. என்னென்ன பாதிப்பா? ஒன்று, நார்மலா சைஸை விட சைஸ்ல கூடின லார்ஜ் பேபிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே நேரம் பிறக்கிற குழந்தையில கார்டியக், கிட்னி அண்ட் நியூரோ ப்ராப்ளம்ஸ் வரையிடும். நாங்க முதல் பார்த்தோம் தானே, டயபெட்டிக் கூடினா இல்லாட்டி ஹைப்பர்கிளைசீமியா வந்தாவே நாங்க பார்த்தது என்ன, கார்டியக் ப்ராப்ளம் வரையிலும், கிட்னி ப்ராப்ளம் வரையிலும், நியூரோ ப்ராப்ளம் வரையிலும். அப்ப பிரெக்னன்ட் டைம்ல தானே டயபெட்டிக் வர, அதால குழந்தைக்கும் அந்த ப்ராப்ளங்களை காட்டலும். சரியா, காம்ப்ளிகேஷனை காட்டலும்னு சொல்றேன். சரி, ஸ்டேஜஸ் ஆஃப் த டிசீஸ் தேவையில்லை. என்னன்னு பாருங்க, ப்ரீ டயபெட்டிக்ன்றது வரதுக்கு முன்னுக்குள்ள காலம். அது டயபெட்டிக் அதுலயும் கொஞ்ச காலம் எந்த சிம்டமே இல்லாம இருக்கலும் ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் சிம்டம் காட்டுறதுக்கு ஆரம்பிக்கும். அடுத்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தோம். இப்ப ஓனும் ரீட் பண்ணிக்கிட்ட விளங்கும். பொலியூரியா ஏன் வார, பொலிடிப்சியா ஏன் வார, எப்நார்மல் டெஸ்ட். அடுத்து எக்ஸசிவ்லி ஹங்க்ரி ஏன் வார, பொலிபேஜியா. அடுத்து வெயிட்டே குறையிற, இன்ஃபெக்ஷன் வாரத்துக்கு ஏன் சான்சஸ் கூட, ஏன் பிளட் விஷன், ஏன் ட்ரோசினஸ். அடுத்து ட்ரோசினஸ் நோசியா சொல்லி தரல, நானும் வச்சுக்கோங்க, நோசியம் வார். இதுவும் நியூரோபதியோட சம்பந்தமானது தான். என்ன விஷயம்டா, எங்களோட ஸ்டொமக்கு போற நர்வ்ஸ் டேமேஜ் ஆகிட்ட நோசியா, வாமிட்டிங் மாதிரி சில ஜிஐ ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே நேரம் நார்மலா வாரதை விட கலப்பு எக்ஸசைஸ் செய்கிட்ட வாருது. சரி, அதான் இந்த இடத்துல தந்திருக்கேன் லாஸ்ட் பாயிண்ட். இவ்வளவும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு ஒரு ரீசனோட. சரி, அதைத்தான் இந்த இடத்துலயும் இருக்குதா தவறி 2 தடவை டைப் பண்ணி பற்றி பாருங்க. இந்த இடத்துல காம்ப்ளிகேஷன் எல்லாம் தந்திருக்கு. நியூரோபதி, பெரிஃபெரல் நியூரோபதி, ஸ்ட்ரோக் வரையிலும், ஹார்ட் அட்டாக் வரையிலும்,
அப்புறம் முதல் சொன்ன மாதிரி பெரிஃபெரல் ஆர்டரி டிசீஸ் இந்த இடத்துல பாருங்க பிளாக் ஆகிருக்கு, இது கீழே உள்ள கலங்கள் டெட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஐல வரக்கூடிய பிரச்சனை, அதே மாதிரி டயபெட்டிக் ஃபுட், அதாவது காலில் வர அந்த சொன்னேனே ஒரு காயம் கொண்டு வந்தா அதுல வரக்கூடிய பிரச்சனை, அதே மாதிரி கிட்னில வர பிரச்சனை. சரி, இந்த இடத்துல இன்னும் கிளியரா காட்டுச்சு. ஸ்ட்ரோக் வரையிலும், பிளைண்ட்னஸ் வரையிலும், ஹார்ட் அட்டாக், கிட்னி ஃபெயிலியர், இம்பார்ட்டன்ஸ், ஆம்பியூட்டேஷன் பாருங்க காலண்ட ஒரு கட்டத்துல ரிமூவ் பண்ண வேண்டிய நிலைமை கூட வரையில. அடுத்து கீட்டோசிடோசிஸ் சொன்ன இந்த இடத்துல பிக்சர் கிளியர் இல்லைண்டா நான் அந்த இடத்துல சொன்ன பிக்சரை இந்த இடத்துக்கு கொண்டு வாங்குவோம். சரி பாருங்க, எமினோ ஆசிட் இல்லாட்டி ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடை யூஸ் பண்ற, ஃபேட்டி ஆசிடை யூஸ் பண்ற, அதால கீட்டோன் பாடிஸ் வார், அதால எசிடீமியா வார். சரி, அதாவது எசிடீமியாண்டா பொதுவா இந்த MIA மியாண்டு வரைக்கிட்ட அர்த்தம் என்னன்னா ஏதோ பிளட்ல ஒரு பிரச்சனை சொல்றேன் அர்த்தம். பாருங்க தலசீமியா, எசிடீமியா இல்லாட்டி அது மாதிரி இன்னொன்று சொல்றது இந்த கொஞ்சம் நல்லா ஒயிட்டா எனக்கு வேர்ட் வருது இல்லை, யாராவது இருக்கிறீங்களா? கேட்டோன்னா இருக்கிறீங்க, சொல்லுங்க பார்ப்போம். எனீமியா, வெரி குட். சரி, அப்படி MIAன்னு வாரது பொதுவாக பிளட்ல வர காம்ப்ளிகேஷனை சொல்றேன். சரி, அதே மறுவாரம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் DKA தந்திருக்கு இந்த இடத்துல பாருங்க. பார்த்த மாதிரி பொலியூரியா, பொலிடிப்சியா வரும். அடுத்து டீஹைட்ரேஷன் வரும், அதாவது தண்ணி நிறைய இந்த ரிமூவ் ஆக தண்ணி உடம்புல இருந்து யூரினோட எல்லாம் சேர்த்து அதெல்லாம் டீஹைட்ரேட் ஆகுறது, தண்ணி தேவைப்படுற. சரி, எப்டோமினல் பெயின் நான் சொன்ன மாதிரி நோசியா வாமிட்டிங் வரையில, GI ப்ராப்ளம்ஸ் வந்து. அடுத்து சொன்ன மாதிரி ஃப்ளூயிட்டி பிரீத். சரி, எசிட்டோன் இருக்கிறதால ஒரு வித்தியாசமான ஸ்மெல் ஒன்று வரையில. அடுத்து குசுமல் பிரீத்திங்ன்றது என்ன சொன்ன மாதிரி அடிக்கடி அந்த ரெஸ்பிரேஷன் ரேட் கூட்டுறது, சும்மா இலக்கிற மாதிரி பிரீத் பண்றது. அடுத்தது மென்டல் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகிடுமா. சரி, இதெல்லாம் இருக்கிறதோடு சரி ஓகே. அது என்னென்ன டெஸ்ட் யூஸ் பண்ற டயபெட்டிக்ஸ் இருக்கா இல்லையான்றதுக்கு இந்த இடத்துல தந்திருக்குது. அது அவ்வளவு நீங்க பார்க்கணும், எந்த வெளியெல்லாம் இருக்கணும்ன்றது தேவையில்லை. அது டயக்னோசிஸ் பக்கம் எங்ககிட்ட இல்லை, அதாவது அதுல எங்களுக்கு கொஸ்டின்ஸ் வாரது இல்லை. சரி, என்றாலும் ஓரளவு விளங்கிவங்க. ஒன்று ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ், அடுத்தது போஸ்ட் பிராண்டியல் பிளட் குளுக்கோஸ் லெவல், இதை நான் சொல்ல 2 ஹவர்ஸ்ல பாக்குறேன். இது குறைஞ்சது 12 ஹவர்ஸ் சாப்பிட்டதுல இருந்து. அடுத்தது HbA1c, அடுத்து குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட், பிளட் குளுக்கோஸ் மீட்டர்ஸ். இந்த பொதுவா நாங்க குயிக்கா பாக்குறேன்டா, இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனோன்னு சின்ன நீட்லால இல்லாட்டி இந்த மெஷின்லயே இருக்கும் நீட்ல ஒன்று மாதிரி, அதால பாருங்க குத்தி கொஞ்சம் போல பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது இல்லாம பெனடிக் டெஸ்டும் செய்யும். சரி, பெனடிக் டெஸ்ட் நீங்க படிச்சிருப்பீங்களே A லெவல்ல, குளுக்கோஸ் இல்லாட்டி அந்த என்ன சொல்றாங்க கார்பன்ல டபுள் பாண்ட் ஓவர் இந்த குரூப் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. அப்ப எங்களுக்கு யூரின் எடுத்து பாக்கிறோம், இப்ப இவர் இருக்குதா இல்லையான்னு. சரி, எல்டிஹைட் கீட்டோன் குரூப் இருக்கான்னு பாக்குற பெனடிக். ஒழுங்குதான் இந்த டியூட் இருக்கு. டியூட்டனம் மேலோட்டமா தான் சொல்லிட்டு போனேன். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா, ஏதாவது ஸ்கிரீன்ல ப்ராப்ளம் இருந்தா கேளுங்க, ஏதாவது ஸ்லைட்ல. ஏன்னா இது எல்லாத்தையும் நாங்க இதை விட டீப்பா கதைச்சன்றதாலதான் நான் மேலோட்டமா சொல்லிட்டு போனேன். ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருந்தா கேளுங்க, எந்த ஸ்லைட்னாலும் ஓகே. நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல அரைவாசி ஸ்லைடு முடிச்சோமா, அதுலனாலும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தா கேளுங்க. இருக்கிறீங்களா? டவுட் ஒண்ணும் இல்லையா? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ண பாப்போம். இருக்கிறாட்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறாட்கள் இருக்கிறான்னு பார்ப்போம். ஒத்தர் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க தானேண்ணா? ஓகே, 6 பேர் இருக்கிறீங்க.
மத்த ஆட்கள் இங்கே ரெஸ்பான்ஸ். ஓகே, அப்ப அடுத்த கிளாஸ்ல நாங்க என்னென்ன மெடிசின் எடுக்கிறேன்னு பார்ப்போம். இதுல எதுவும் டவுட் ஒண்ணுமே இல்லையா? டவுட் இருந்தா கேட்கலாம்.